ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே இந்த கால வேளையில தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த செய்திகளை யூடியூப் சேனல் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளையும் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, தீர்மானங்கள் என்கின்ற தலைப்பில் விசுவாசத்தை உறுதியாக காத்து கொள்ளுவேன் என்கின்ற அந்த பாடத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கோட்பாட்டின் மீது கட்டப்படுகிறது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மணலின் மேல் கட்டப்படுகிறதல்ல, அது கற்பாறையாகிய கிறிஸ்துவின் வெளிப்பாடாகிய கோட்பாடுகளின் மேல் கட்டப்படுகிறது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் உணர்ச்சி வசப்பட்ட காரியங்களின் மீது மாத்திரம் கிறிஸ்தவம் கட்டப்படக்கூடாது. வெறும் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் அவன் முடிசூட்டப்படான் என்று வேதம் சொல்லுகிறபடி நாம் எப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்பது எப்படிப்பட்ட வேதாகமத்தின் கோட்பாட்டை நாம் பின்பற்றுகிறோம் என்பதில் தான் அடங்கி இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் பின்னாடி உட்காந்துங்கிறீங்க? ஏன் சேருக்கு எல்லாரும் முன்னாடி வாங்க. பின்னாடி உட்காந்துங்கிறவங்க அப்படியே முன்னாடி வாங்கம்மா. பின்னாடி உட்காந்துங்கிறவங்களாம் அப்படியே முன்னாடி வாங்க. பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற சகோதரிகள் எல்லாம் முன்னாடி வந்து உட்கார சொல்லுங்க. கீழே ஏன் உட்காந்துட்டு இருக்கிறீங்க? அப்படியே முன்னாடி வாங்க. சேர் இருக்குது, அப்படி இல்லைன்னா முன்னாடி பாய் இருக்குது, இடம் இருக்குது. வாங்க, இந்த பிள்ளைங்களை முன்னாடி வாங்க. வாலி பிள்ளைங்களாம் இந்த பக்கம் உட்காருங்க. வாலி பிள்ளைலாம் இந்த பக்கம். சரி, அன்புக்குரியவர்களை நல்லா கவனிக்கிறீங்களா? மூஞ்சி டேய், அவன் என்ன பண்ணிங்கிறான்? சோத்தை பார்க்கவா வர? இந்த தூணு பார்க்க வரியா இல்லை பிரசங்கத்துக்கு கேட்க வரியா? மூஞ்சி பார்த்து உட்கார். மூஞ்சி பார்த்து உட்கார். சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு வெள்ள மாதிரி தெரியுதுனான்னு தெரியல எனக்கு. ஏண்டானா இன்னத்துக்கு இவன் மூஞ்ச பார்த்துக்கணும், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்களா அப்படின்னு தெரியல. கர்த்தர் நல்லவர். எனக்கு உங்களையெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப ஆசை, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன பார்க்கறதுல சந்தோஷமா? உங்களை பார்க்கறதுல சந்தோஷன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம மனுஷனை பார்க்க வரலனாலும் மனிதர்களோடு ஐக்கியமா இருந்து தேவனை ஆராதிக்க வருகிறோம் இல்லையா? சரி, அன்புக்குரியவர்களை நல்லா கவனிங்க. விசுவாசத்தை உறுதியாக காத்து கொள்ளுவது. கடந்த வாரத்தில் நாம் என்ன தியானித்தோம் அப்படின்னா, பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த விசுவாசத்துக்கு எதிராகத்தான் சத்துரு போராடுகிறான். இந்த விசுவாசத்தை நாம் முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கலாத்திய திருச்சபையானது ஆரம்பத்தில் கண்களை பிடுங்கி கொடு, கழுத்தை கொடு, ஊழியத்துக்கு என்றாலும் கொடுத்திருப்பார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் என்னவாயிட்டாங்க, அந்த சத்தியத்தை சொன்ன ஊழியக்காரனை எப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க? சத்துரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஆரம்பத்தில் அந்த ஊழியக்காரன் எப்படி இருந்தான்? இயேசு கிறிஸ்துவை போல இருந்தான். ஆனா சத்தியத்தை விலக்கி சொல்ல சொல்ல ஆரம்பத்தில் ஜனங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாங்க? யோவான் 6ஆம் அதிகாரத்துல எடுக்க வேண்டாம், நீங்க வீட்டுல போய் படிச்சுங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா திரளான ஜனங்கள் அவரை பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. அவர் தேவனுடைய உபதேசத்தை குறித்து ஆழமாய் பேச பேச அந்த 62 வசனங்களுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள், பின்பற்றுவார்கள், கேட்கவே விரும்ப முடியாத வார்த்தைகளை நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க என்று அவர்கள் அது முதல் பின்வாங்கி போனார்கள். அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அப்பதான் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீங்களும் போய்விட. அப்போ பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே எங்க போறது இல்லையா? கர்த்தருக்கு என்ன சொன்னாரு? போர்டிங் உங்ககிட்ட இருக்குதுனாரா? எங்க போறது? என்ன இருக்குது உங்ககிட்ட? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. அப்படியானால் நன்றாய் புரிந்து கொள்ளணும், யார் ஒருவர் தனிப்பட்ட முறையில பரலோகத்துக்கு போயே தீரணும்னு முடிவெடுத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விசுவாச பாதை கடைசி வரைக்கும் போர் அடிக்காது.
யார் ஒருவர் நான் எதை பெற்றாலும் பெறாவிட்டாலும், நான் இந்த பூமியில நல்லா புரிந்து கொள்ளுங்க, எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து விட முடியும். எல்லாரும் கல்லு வச்சு வீட்டுல தான் வாழ்ந்தோமா? எல்லாம் நான்லாம் பைபிள் காலேஜ் படிக்கும் போது எனக்கு 2 நல்ல பேண்ட் கிடையாது, 3 நல்ல சட்டை கிடையாது. வாழலையா? கர்த்தருக்கு இயேசு நல்லவர். ஃபேன் இல்லாத ஒரு காலத்தில் நம்ம வாழலையா? போன் இல்லாத காலத்தில் நம்ம வாழலையா? வண்டி இல்லாத காலத்துல வாழலையா? அதெல்லாம் அந்த நாகரிகத்தின் தேவைகள், வளர்ச்சியின் தேவைகள், இந்த உலகத்தின் தேவைகள். அது அவைகள் இல்லாமலும் இன்றைக்கும் பல கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வீடு இல்லாம எத்தனையோ கோடி பேர் மக்கள் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியானால் இந்த உலகத்திலே நாம் எதை பெற்றுக்கொண்டிருந்தாலும் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அழகான குடும்பங்கள் அமைந்து விடலாம், அல்லது ஒருவேளை சஞ்சலமான குடும்பங்களுக்குள்ளே நீங்கள் பயணிக்க வேண்டியிருக்கலாம். ஒருவேளை நல்ல ஜாப் கிடைச்சிடலாம், அல்லது கூலி வேலை செய்துதான் பிழைக்கணுன்ற நிலைமை ஏற்படலாம். ஒருவேளை நீங்கள் நினைத்தபடி காரியங்கள் எல்லாம் கை கூடலாம், அல்லது எல்லாமே எதிராக இருக்கலாம். பேசுறது விளங்குதுங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தனித்தனியா பேட்டி எடுத்தோம்னா, நான் நினைச்ச மாதிரி எனக்கு பிள்ளைங்க பிறந்தாங்கன்னு எத்தனை பேர் இங்க சத்தமாலையிலேயே சொல்ல முடியும்? நான் நினைச்ச மாதிரி எனக்கு கணவர் அமைஞ்சிட்டாரு, நினைச்ச மாதிரி மனைவி அமைஞ்சிட்டாங்க, நினைச்ச மாதிரி எனக்கு வேலை அமைஞ்சிருச்சு, நினைச்ச மாதிரி எனக்கு வீடு, நான் இருக்கிற வீடு நான் நினைச்ச மாதிரி வீடுன்றவங்க மட்டும் அல்லையா சொல்லுங்க. மற்றதெல்லாம் சொன்னா கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். ஏன்னா கணவர் மாதிரி இருக்கிறீங்க, மனைவி மாதிரி இருக்கிறீங்க. நான் நினைச்ச மாதிரி மனைவி அமையல் தான் சொன்னா அவ வீட்டுல போயிட்டு சோறு போட மாட்டாங்க. ஹலோ, அதனால அந்த சப்ஜெக்ட் வேண்டாம். நான் நினைச்ச மாதிரி வீடு எனக்கு அமைஞ்சிச்சுன்றவங்க மட்டும் அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது? நாம நினைச்ச மாதிரி காரியம் நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். உண்மை அதுதான். நீங்க ஆழமா யோசித்தீங்கன்னா, நான் நினைச்ச மாதிரி ஊழியம் எனக்கு அமையல, நான் நினைச்ச மாதிரி எதுவுமே அமையல. ரட்சிப்பை தவிர, தேவனை தவிர, பரலோக நிச்சயத்தை தவிர வேற எதுவுமே நான் நினைச்ச மாதிரி அமையல. அதுக்காக இந்த பூமிக்குரிய காரியங்கள் எனக்கு நினைச்ச மாதிரி அமையல என்பதற்காக நான் எதற்காக வந்தேனோ அதை விட்டு விட முடியாது. எனக்கு புரிஞ்சவங்க, எனக்கு புரியுதுன்றவங்க, நான் சொல்றது புரியுதுங்களா? உள்ளபடியே சொல்லணும்னா 100 கேள்வியை இந்த மாதிரி கேள்வி கேட்டேன்னா அதுல 2 கேள்விக்கு மட்டும்தான் உங்களால் பதில் சொல்ல முடியும். நினைச்ச மாதிரி வேலை, நினைச்ச மாதிரி வீடு, நினைச்ச மாதிரி வண்டி, நினைச்ச மாதிரி நண்பர்கள், நினைச்ச மாதிரி நண்பர்கள் எனக்கு நினைச்ச மாதிரி இருக்கிறாங்கன்றவங்க அலையிலேயே சொல்லுங்க பாக்கலாம். நான் நினைச்ச மாதிரி எனக்கு நண்பன் கிடைச்சான்றவன். நான் பேசுறது ரொம்ப கஷ்டம். 47 வயதாவதுங்க, 47 கம்ப்ளீட்டுங்க. ஒரு நண்பன் கூட நான் நினைச்ச மாதிரி இது வரைக்கும் அமையல. ஒரு சிங்கிள் மனுஷன் கூட எனக்கு நண்பன் நான் நினைச்ச மாதிரி அமையல. ஒரு முறை Facebookல ஒரு பதிவு போட்டேன், கடவுளை அடுத்து நீங்கள் எதையும் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நண்பன் இங்கே உண்டு அப்படின்னு சொல்லி நான் ஒரு பதிவு போட்டேன். ஒருவன் கூட அந்த பதிவுக்கு பதிலை போடவே இல்லை. கர்த்தருக்கு உங்களுடைய பிரச்சனைகளை எத்தனையோ பேர் தங்களுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஷேர் பண்ணவங்க இன்னைக்கு இதுக்கு எதிராக நிற்கிறார்கள். ஆனாலும் அவங்க பிரச்சனையை ஷேர் பண்ணாங்க பத்தியா, அந்த பிரச்சனையில ஒரு முடி அளவு கூட நான் யாருக்கும் இது வரைக்கும் ஷேர் பண்ணல. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ல வர்றது? நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் புரியல. ஐயா, நீங்க 1க்கு 2 முறை சொன்னா, அவர் ஒரு முறை சொன்னா 2 முறை கேட்கிறோம். நீங்க 2 முறை சொன்னாதான் ஏன் ஒரு முறை புரியுது. அப்படி இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கொஞ்சம் சந்தோஷமா இருங்க. ஆமென். நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க. உங்கள் உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டும். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. நீங்கள் எதை பெற்றிருந்தாலும் பெறாமல் இருந்தாலும் நல்லா கவனிச்சுங்க. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. நான் உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். இந்த கிறிஸ்தவ ஜீவியத்துல நிறைய காரியங்களை நாம யோசிக்கிறது இல்லை. ஆழமா யோசித்தீங்கடான்னா, நாம எதை பெற்றாலும் பெறாவிட்டாலும் எதை பெற்றே ஆகணும், எதை பெற்றே ஆகணும். இல்லைங்க, நீங்க எதை பெற்றாலும் எதை பெறாவிட்டாலும் எதை பெற்றே தீரணும். நித்திய ஜீவனை பெற்றே தீர வேண்டும்.
மற்றவைகள் இப்ப லாசரு ஏதாவது அவனுக்கு இருந்திருக்குமா? லாசருக்கு ஏதாவது இருந்திருக்குமா? கர்த்தருக்கு லாசருக்கு ஏதாவது இருந்திருக்குமா? இருந்திருக்காது. அநேகர் புதிய ஏற்பாட்டில் தொடக்க காலத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் வாளால் வெட்டப்பட்டார்களாம். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்களாம். அப்படி பல வசனங்கள் இருக்குது. சிலர் விடுதலை பெற சம்மதிக்கவில்லையாம். அப்படியானால் அன்புக்குரியவர்களை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவர்கள் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்களோ அந்த காரியத்துல அதிக அக்கறை உள்ளவர்களாய் இருந்தார்கள், அதிக கவனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். இந்த கால வேளையில உங்கள் விசுவாசமானது உறுதியாக்கப்படுவதாக. கடந்த காலங்களில இந்த விசுவாசத்தை நாம் தொடங்கும் பொழுது விசுவாசத்தின் துவக்கங்களில உற்சாகமாய் வாஞ்சையாய், நல்லா யோசித்து பாருங்க, பலவீனன் கூட தன்னை பலவான் என்று சொன்னான். ரட்சிக்கப்பட்ட அந்த புதிதுல அல்லது விசுவாசத்துக்குள்ள வந்த அந்த சில வருஷங்களில நம்முடைய வீடுகளில ஜெப சத்தம் கேட்கப்பட்டது. தனிப்பட்ட முறையிலே ஜெபித்தோம், தனிப்பட்ட முறையிலே ஊழியங்களை செய்தோம், தனிப்பட்ட முறையிலே கர்த்தருக்காக வாழ தீர்மானித்திருந்தோம். ஆனால் கலாத்திய திருச்சபையை போல சத்தியத்தின் ஆழங்கள், நல்ல கவனிங்க, சத்திய மரம் வளர வளர உள்ள வைரம் கூடணுமா குறையணுமா? மரம் வளர வளர மேல இருக்கிற பட்டை உரியணும், உள்ள இருக்கிற வைரம் கூடணும். புரிஞ்சவங்க மட்டும். உள்ள இருக்கக்கூடிய மேல மரம் வளருதுன்னா, அதாவது மரம் வறட்சி எதை வச்சு சொல்லுவாங்கடான்னா, வெறும் அப்படி மேல ஐட்டம் வெயிட்டா இருந்துட்டா மட்டும் வளர்ச்சின்னு சொல்லிட மாட்டாங்க. அந்த மரம் பட்டை உரியணும், உள்ள வைரம் தெரியணும். மரத்தை அறுக்கணும்னு சொல்லலாம், சார் வைர மரம் சார்னுவான். அப்படியானால் உள்ளான மனிதன் வைரமாக்கப்படணும், புறம்பான மனிதனுடைய வாழ்க்கையில பட்டைகள் உரிக்கப்படணும். புரிஞ்சவங்க மட்டும். விசுவாசத்துல நீங்கள் உறுதிப்பட 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 அதன் வெளிப்பாடு தான் வெளி உலகத்தின் பட்டைகள் உரிவது. கர்த்தர் நல்லவர். ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பறிந்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இருக்கிறீங்களா? அப்படியானால் கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன்னா என்னவா இருந்துச்சான் ஆரம்பத்துல? கடந்த வாரத்துல நம்ம அதை தொடங்கினோம், முடிக்கல. யாத்திராகமம், நாம் அதை ரொம்ப அதிகமா பேச போறதில்லை. யாத்திராகமம் 16:31 அந்த மன்னா எப்படி இருந்துச்சான்? தேனிட்ட பணியாரம் போல் இருந்துச்சான். ஆனா அதே மன்னா என்னாகமம் 11:8 என்னவா மாறிச்சான்? ஒலிவ எண்ணெயின் ருசியா மாறிச்சான். ஒலிவ எண்ணெயில என்ன இல்ல? சக்தி இருக்குது, ருசி இல்ல. ருசி இல்லாத ஒரு உணவாக மாறிவிட்டது. அன்றைக்கு சிலர்லாம் பார்த்திருக்கிறேன், பைபிள ஆரம்பத்துல கத்து கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த வேதத்தை ரெக்கார்ட் பண்ணி கேட்பாங்க. அந்த வேதத்தை கற்றுக்கொள்ளணும்னா அவ்வளவு ஒரு ஆசை இருக்கும், அவ்வளவு ஒரு தாகம் இருக்கும். ஆனா கொஞ்சம் ஒரு 4 வருஷம் கடந்த பின்னாடி, ஒரே ஒரு முறை பைபிள் படிச்சு முடிச்சிட்டு பின்னாடி எல்லாமே தெரியும். தெரியாதது எதுவும் இல்ல, எனக்கு தெரியாதது எதுவும் இல்ல. பாஸ்டருக்கு பாடம் சொல்லும் பக்குவம் எனக்கு வந்து விட்டது. பாஸ்டர்களுக்கு பாடம் சொல்ற ஒருத்தர் ஒரு முறை சொன்னாரு, ஒருத்தர் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியுமா, அந்த சப்ஜெக்ட் தெரியுமா, நான் எவ்வளவு படிச்சுக்கிறேன் தெரியுமா? நான் ஒண்ணு கேட்டேன், நியூமட்டாலஜினா என்னன்னு கேட்டேன். அப்படின்னா என்ன? உன் துறையில நீ கிங்குன்னா என் துறையில நான் கிங்கு. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி பண்றேன் பாருங்க. பரலோகத்தையும் தேவனையும் ஊழியத்தையும் நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றதெல்லாம் எப்பவுமே பணிகாரமா, தேனிட்ட பணிகாரமா தெரியும். பரலோகத்தையும் தேவனையும் ஊழியத்தையும் நேசிக்கலன்னா நாளடைவில் காலப்போக்கில் அந்த தேனிட்ட பணிகாரம் என்னவா மாறிடும்னா தெவிட்டுகிற எண்ணெயா மாறிடும், விளக்கெண்ணெயா மாறிடும். அன்புக்குரியவர்களே, நாம எந்தெந்த இடங்களிலே ஒரு வீட்டை கட்டுவதற்கு எல்லாருமே கொத்தனாரா இருந்தா என்ன நடக்கும்? ஒரு வீட்டை கட்டுறதுல எல்லாருமே கொத்தனார் இருப்பா, என்னப்பா நடக்கும்? எல்லோருமே எலக்ட்ரீஷியன், என்ன நடக்கும்?
எல்லாருமே பெயிண்ட் அடிக்கிறவங்க. பெயிண்ட் அடிக்கிறத தவிர அவங்களுக்கு வேற எந்த வேலையும் தெரியாது. பில்டிங் வருமா? சிந்திங்க. அவங்களுக்கு எலக்ட்ரிஷியனை தவிர வேற எந்த வேலையும் தெரியாது. பில்டிங் வருமா? கட்டடம் மட்டும்தான் கட்ட தெரியும். அவங்களுக்கு சென்ட்ரிங் வேலை தெரியாது. பில்டிங் வருமா? அப்போ ஒரு பில்டிங் கம்ப்ளீட் ஆகணும்னா என்ன எல்லாருடைய பங்களிப்பும் அதில் இருக்க வேண்டும். ஒருத்தர் முழு நேரமாய் செய்கிறார், நீங்கள் பகுதி நேரமாய் செய்கிறீர்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி இதுல மேன்மை இன்ஜினியர் கிட்ட, சார் என்ன சார் நீங்க பெரிய இன்ஜினியர்ன்றீங்க, அடிங்க சார் இந்த பெயிண்ட் என்ன. இன்ஜினியருக்கு பெயிண்ட் அடிக்க தெரியலன்றதுனால இன்ஜினியர் மட்டமானால? கட்டுக்கம்பி போட்டு ஊக்குல முறுக்கு தெரியாதுன்றதுனால அந்த ஓனர் வந்துட்டு மட்டமானாலா? அன்புக்குரியவர்கள், நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஊழியம் செய்யறதுன்னா பெரிய விஷயமா, சின்ன விஷயம் தானே, அதை செய்யுங்களேன்றேன். நிறைய பேர் நீங்கள் ஏன் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்யக்கூடாது, பெரிய அறிவாளிகள் போல வேலை செய்து கொண்டே ஏன் ஊழியம் செய்யக்கூடாது. சரி, அந்த சப்ஜெக்டுக்குள்ள போனோம்னா அப்புறம் மண்டையில் இருக்கக்கூடிய கொண்டையை மறந்துட்டு பேச வேண்டியிருக்கும். அதனால நம்ம சத்தியத்துக்கே வந்துருவோம். நல்லது, கர்த்தர் நல்லவர். புரிந்து கொள்ளுங்கள், இந்த மண்ண ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சான்? மிருதுவா இருந்துச்சான். ஆனா காலப்போக்கில் இந்த மண்ணா என்னவா மாறிடுச்சான்? ஆரம்பத்துல இந்த மண்ணா மிருதுவா இருந்துச்சு. 16:21 வாசித்தோம். யாத்திராகமம் 16:21 அது வெயில் ஏற ஏற அந்த மண்ணா என்ன ஆகுமா, ஒரு ஐஸ் மாதிரி அப்படியே ஃப்ரீஸ், அப்படியே உருகிடும், மெல்ட் ஆயிடும் அப்படியே. ஆனா என்னாகமம் 11:8 என்னவாயிருச்சான்? உரலில் போட்டு இடிக்க. அதே மண்ணாதான், அதே வானத்து மண்ணாதான், அதே தூதர்கள் உண்ண உணவுதான், அதே தேவன் வானத்திலிருந்து கொடுத்ததுதான். ஆனா ஆரம்பத்துல ரொம்ப சாஃப்டா, ரொம்ப சுவையா, ரொம்ப மென்மையாய், ரொம்ப வெண்மையாய் இருந்தது. இப்ப என்னவா மாறிச்சா? உரலில் போட்டு இடித்து ஜலித்து சமைக்கிற அளவுக்கு. ஏன் அது மாறிச்சுடானா, மனிதர்களுடைய இருதயம் பொல்லாததானதால். இந்த பொல்லாத மனிதர்களுடைய, நல்லா புரிந்து கொள்ளுங்க, பூமி படைக்கப்படும் போது மிக சிறப்பு வாய்ந்த பூமி. எப்ப முள்ளும் குறுக்க முளைச்சிச்சான்? எப்ப முள்ளும் குறுக்க முளைச்சிச்சான்? மனித பாவத்துக்கு பிற்பாடுதான் முள்ளும் குறுக்க அந்த பூமியில முளைச்சிச்சான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இருதயம் மென்மையா இருக்கிற வரைக்கும் மேன்மையான சத்தியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படும். இருதயங்களிலே கடினத்தன்மையை, இருதயங்களிலே அவிசுவாச தன்மையை எபிரேயர் 3:12 ஒருத்தர் வாசிங்க. எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத, பிசாசானவன் அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயத்தை கொண்டு வந்துதான் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலக்குவான். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவது என்பது கடினமான பொல்லாத இருதயத்தின் வேலை. எப்போ ஒரு இருதயம் கடினமானதாய் மாறுகிறதுனா, ஜீவனுள்ள தேவன் மேல் உள்ள விசுவாசத்திலிருந்து நீங்க விலகும் பொழுது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். ஆகவேதான் பேதுரு சொல்லுகிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. எந்த சிலர்? அந்த சிலர் யாருங்க? ரட்சிக்கப்படாத சகோதரர்களா? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. அந்த சிலர் யார்? ஆகவேதான் எபிரேயர் 10:25 சபை கூடி வருகிறது, சிலர் விட்டு விடுகிறது போல. அந்த சிலர் யார் என்றால், விசுவாசத்துல வேகமா ஓடி வந்தவங்க, உமக்கால தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயான்னு சொன்னவங்க, நீங்க பயப்படாதீங்க நாங்க உங்களுக்கு துணையா நிற்போம் என்று சொன்னவர்கள், ஆண்டவர் கொடுத்த பாரங்களுக்கு எங்கள் தோள்களை கொடுப்போம் என்று எழும்பினவர்கள், அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினவர்கள். ஆனால் அந்த சிலர் என்னவாயிட்டாங்களா? ஆண்டவருடைய வருகையை குறித்து வாஞ்சையோடு ஓடி வந்த, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வாஞ்சையோடு ஓடி வந்த, ஆண்டவருடைய ஊழியத்திற்கு வாஞ்சையோடு ஓடி வந்த ஒரு கூட்டம் என்னவா மாறிடுச்சான்? இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் கிடைக்குமா?
இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அதாவது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அற்புதத்தை விசுவாசிக்கிறாங்க. தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துகிறார் என்றால் அது எப்படி எப்படி அது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மக்களுடைய மனது தங்கள் அறிவின்படி, தங்கள் சிந்தனையின்படி, தங்கள் யோசனையின்படி காலப்போக்கில் மாறிவிடுகிறது. அதுதான் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். விசுவாசத்திலே நீங்கள் பலப்படாவிட்டால், விசுவாசத்திலே நீங்கள் வளராவிட்டால், விசுவாசத்தின் போதனைகளை நீங்கள் கேட்காவிட்டால், விசுவாசத்தின் போதனைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்காவிட்டால், நீங்கள் அறிய வேண்டிய சத்தியத்தை நீங்கள் அறியாவிட்டால், நீங்கள் வளர வேண்டிய விதத்தில் நீங்கள் வளருவது என்பது கூடாத காரியம். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்காவிட்டால் எப்படி தொழுது கொள்வார்கள்? தொழுது கொள்ளாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? அப்படியானால் வார்த்தையை கேட்பதினாலே விசுவாசம் வருகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க கேட்கத்தான் விசுவாசம் வருகிறது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மந்தமாய் கேட்டு உங்கள் கண்களை மூடிக்கொள்கிறீர்களா, அல்லது திறக்கப்பட்ட இருதயத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்கள் விசுவாசத்தில் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தான் நீங்க தான் செக் பண்ணணும். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், நம்மை நாமே நிதானித்தால், நான் என்ன கேட்கிறேன், நான் என்ன விசுவாசிக்கிறேன், நான் எதுக்காக போராடுறேன், நான் கேட்கறது என்ன, நான் விசுவாசிக்கிறது என்ன, நான் போராடுறது என்ன. கேட்கறது ஒண்ணு, நம்புறது இன்னொன்னு, போராடுறது சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்காக. இயேசு நல்லவர். 2 தெசலோனிக்கர் 2 அதிகாரம் 3 வசனம். 2 தெசலோனிக்கர் 2 அதிகாரம் 3 வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. விசுவாச துரோகம் விசுவாசிகளுக்குள்ளே இயேசுவின் வருகையின் பொழுது இந்த குழந்தைங்களாம் யாராவது பின்னாடி விட்டுருந்தீங்கன்னா பெரிய கேட்டை மூடுப்பா. நவீன், பெரிய கேட்டை மூடு. இந்த குழந்தைங்களை விட்டுருக்கிற பெற்றோருங்க அந்த குழந்தைங்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. பக்கத்துலேயே பைபாஸ் ரோடு இருக்குது இல்லையா, கேட்டை மூடிடுங்க. சரி, கவனிங்க அன்புக்குரியவர்களே, இயேசுவின் வருகையில 4 அடையாளங்களில, அதாவது உலகத்துல நடக்கிற அடையாளம், சமுதாயத்தில் நடக்கிற அடையாளம். உலகத்துல என்ன நடக்குங்க? உலகத்துல அடையாளம் நடக்குங்க. உலகத்துல பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், ஜனத்துக்குற இதெல்லாம். சமுதாயத்துல என்ன நடக்கும்? துணிகரக்காரர்களாம். போன வேலைக்கிழமை மகாராஷ்டிரால ஒரு 19 வயசு வாலிப பையன் செல்போன் வாங்கி தரலன்னு சொல்லி, அந்த வீடியோ பார்த்தவங்களாம் கை தூக்கு. யாரும் பார்க்கலையா? வைரல் வீடியோன்றான், ஆனா யாருமே பார்க்கலன்றீங்க. நீங்க செல்போனே பார்க்கறதுல பழகுது. பரவாயில்ல, நீங்களாம் பரலோகத்துக்கு ஆயத்தம் வாங்கிறீங்க பழகுது. 19 வயசு பையங்க வீட்டுக்கு போய் பாருங்க, மிருகம் கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு கொடூரம் அது. பாத்தீங்களா? அந்த வீடியோ பார்த்த வாலி பையனா கை தூக்கு. செல்போன் ஒரு கேடா? அதுக்கு தான் சொல்றது. அதுவும் ஐபோன் வேணும்னு சொல்லிக்கிறான். 20,000 ரூபாய்க்கு மேல நீ போன் வாங்கினியன்னா எமங்கிட்ட நீ சிக்கிருவ. நீ 20,000 ரூபாய் போனுக்கே எமங்கிட்ட சிக்கிங்கிற, அது வேற விஷயம். 20,000 ரூபாய்க்கு மேல போன் வாங்க யோசித்தீங்கன்னா வீணாக உங்களுடைய எதிர்காலம் வீணா போயிடும். நான் சம்பாதிச்சு ஐபோன் தான் வாங்குவேன். ஐயினாவே SON சன்னு. நீ 0வா இருக்கிற வரைக்கும் சன்னு. ஐயினா நீ சின்னு. ஜாக்கிரதையா இருங்க வாலி பிள்ளைங்க. குறிப்பா சொல்றேன், பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் வாந்தி தின்றான்றதுனால நீங்க அந்த வாந்தியை வாரி தின்னுன்ற அவசியம் இல்லை. அவன் நான் 85,000 ரூபாய் போன் வச்சுக்கிறோம், நான் மட்டும் 15,000 போன் வச்சிருந்தா என்ன மதிப்பாங்க? அவன் மதிப்பை தூக்கி அவன் குப்பையில போடு. தோத்திரம் மாத்திரமா? நீங்களாம் சபையை மாத்திருவீங்கன்னு கூட தெரியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன பண்றீங்க? நான் போகிற ரூட்டு
செப்பரேட்டு, இயேசுதானே அதன் வழிகாட்டி. இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, பரவாயில்ல. அப்ப நல்லா கவனிங்க, அந்த பையன் அந்த 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 போர்டு கால் அது எஜ்ஜில் போய் நின்னுங்கிறான். கீழே எப்படி பார்த்தாலும் ஒரு 100 அடி 80 அடி 100 அடி கிட்ட பள்ளம். அது பெரிய, அது கொடூரமான பாறாங்கல் பள்ளம். குச்சிருவேன் 3 மணி நேரம் பேசிட்டு அவங்க அப்பா வந்து, அது ஒரு பைத்தியம் போலது. யோசித்து பாருங்க. கம்முன்னு போயின்னுங்க, கம்முன்னு போயிட்டு இருந்தீங்கன்னா 3 மணி நேரம் குதிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறவன் குதிக்கணும்னா போன உடனே குச்சிருப்பான்ல. 3 மணி நேரமா நின்னுங்கிறான்டா, என்ன அர்த்தம்? அவன் குதிக்க விரும்பலன்னு அர்த்தம். செத்துருவன் சொல்ற ஒருத்தன் கூட சாக மாட்டான். சாவரவன் சொல்லவே மாட்டான், சைலண்டா போயிட்டு செத்துருவான். நான் செத்துருவேன் அவனெல்லாம் நீங்க யோசிக்க கூடாது. செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நின்று பாருங்க, அவன் சாக மாட்டான். அந்த வீடியோ பார்த்துங்க, கொலை நடுங்குதுங்க அப்படியே. அவனை பிடிச்சி அவன் இழுக்கிறான். அவன் அடுத்து ஒரு அடி கூட இருக்காது, அவன் நின்னுங்கிற இடத்துக்கும் அந்த பள்ளத்துக்கு ஒரு அடி கூட, 1.5 அடி கூட இருக்காது. அவங்க அப்பா அப்படி 2 பேரும் கீழே விழுறாங்க. மேல பார்த்துட்டு இருந்தவங்க ஒரு அம்மா அனாமத்தை கீழே குதிக்கிறான். துணிகரக்காரர்கள், இருமாப்புள்ளவர்கள், அகந்தை உள்ளவர்கள், அக்கிரமக்காரர்கள் கடைசி கால சமுதாயத்தில் பெறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 13, 14, 15, 16 என்னன்னே புரியல. மூஞ்ச கட்டிக்கின்னு துணிகரமா நகையா இருக்கிறான், துணிகரமா வந்து வீட்டுல குதிக்கிறான். சிசிடிவி கேமராவது, செக்யூரிட்டியாவது, நாயாவது. என்ன நடந்துட்டு போகுது இப்போ? 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் அவன் சொல்றான் ஒரு முறை, துணிகரக்காரர்கள் இந்த தவத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏறினா ஜெயிலு, இறங்கினா பெயிலு, போட்டா ஜெயிலு. சொல்றானா இல்லையாங்க? அப்படியே தலைகீழா கட்டி தொங்க விட்டு ஒண்ணும் இல்லை. அதாவது வந்து தயவு செய்து இந்த யூடியூப்ல பார்க்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் யாராவது அல்லது பவர்ஃபுல் சென்டர்ல இருக்கிறவங்க யாராவது அவர்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு நாலேஜ் இல்லாம இருந்துச்சுன்னா தயவு செய்து என்னை அணுகவும். 9894884237. பீட்டர் ராஜ் என் பேரு. திருவண்ணாமலை மாவட்டத்துல ஆரணி வட்டத்துல தேவிகாபுரம் கிராமத்துல இருக்கிற. அவர்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்ன்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் பேசுறது விளங்குதுங்களா? அப்படிப்பட்ட அந்த அடையாள வரிசைகளில் இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிற அடையாளங்கள், தேவாலயத்தை கட்டுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த விசேஷத்தில், 2700 வருஷத்துக்கு முன்னாடி தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவாலய கட்டுமான பணிகள்லாம் நடக்கிறது. அந்த ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அதுக்கான யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியே 4வது அடையாளம் சபையில் என்ன நடக்குமா? விசுவாச துரோகம். ஐயா, எல்லா அடையாளமும் நடக்குது, இயேசு வருவார் என்பது வெளியரங்கமா இருக்கிறது. ஆனால் அவருடைய வருகைக்காக நம்பி சபைக்குள்ளே வந்தவர்கள் அந்த வருகையை நோக்கி போராடுகிறோமா? அந்த வருகையில் எப்படியாவது பங்கடைய வேண்டும் என்று போராடுகிறோமா? அவருடைய வேதத்தை எப்படியாவது அவர் விரும்புகிறபடி வாசித்து விட வேண்டும் என்று போராடுகிறோமா? அவருடைய ஜனத்தை இந்த உலகத்தில் ஆதாயப்படுத்தி விட வேண்டும் என்று போராடுகிறோமா? அவருடைய ராஜ்யத்திற்காக நம்முடைய காரியங்களில் உண்மையா இருக்க வேண்டும் என்று போராடுகிறோமா? அல்லது பின்னாடி போய்ங்கிறோமா? ஜெபத்துல, ஸ்தோத்திரத்துல, விசுவாசத்துல, வேத வாசிப்புல, ஊழியத்துல, கொடுப்பதில, பரிசுத்தத்துல, மற்றுள்ள எல்லா ஆவிக்குரிய காரியங்களிலும் குரோத் ஆயிட்டு இருக்கிறோமா? இல்லைன்னு சொன்னா டெஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்குமா? உடைஞ்சு போயிட்டு இருக்கிறோமா? போர் அடிச்சிருது. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சில தோத்து போனவர்களை, ஒரு சில நாங்களாம் எவ்வளவு கால ஊழியக்காரங்க தெரியுமா, நாங்களாம் எவ்வளவு கால விசுவாசி தெரியுமா, எவ்வளவு காலமா நாங்களாம் இந்த இதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் பார்க்காததா? நான் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாரையும் பார்த்துட்டேன், எனக்கு தெரியாதா என்கின்ற ஒரு மனநிலை வந்து விடுகிறது. எத்தனை நாடுகளுக்கு நாங்க போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் தெரியுமா? விசுவாசத்தில் நாம் வளராமல் இந்த உலகத்தின் எந்த மேன்மைகளையும் குப்பையாக பார்த்து பழக வேண்டும். நான் பரலோகத்துக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன்.
நான் எதை பெற்றாலும் பெறாவிட்டாலும், எதை நான் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், எது எனக்கு வந்தாலும் வராவிட்டாலும், யார் எனக்கு துணை நின்றாலும் நிற்காவிட்டாலும், யார் எனக்கு ஆதரவாக பேசினாலும் எதிராக பேசினாலும், என்னுடைய ஒரே ஒரு நோக்கம், நான் எப்படியாவது நித்திய ஜீவனிலே போய் சேர்ந்து விட வேண்டும். வழுவாதபடி உங்களை காக்கவும், தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் இயேசு கிறிஸ்துவை பதிவு செய்கிறது. அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு உங்கள் விசுவாசம் ஏன் உறுதிப்பட வேண்டும் என்றால், விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக நிற்காவிட்டால் மகிமையிலே நீங்கள் பங்கு பெற முடியாது. ஆகவேதான் விசுவாசத்தை ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை பிசாசு அசைத்து பார்ப்பார். விசுவாசத்தை கொண்டுதான் நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசத்தை கொண்டுதான் நாம் சோதனைகளை ஜெயிக்க முடியும். விசுவாசத்தை கொண்டுதான் சோர்வுகளை ஜெயிக்க முடியும். விசுவாசத்தை கொண்டுதான் இந்த உலகத்தின் எல்லா நன்மை தீமைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும். விசுவாசம் என்கின்ற அந்த உறுதி நமக்குள்ள இல்லாவிட்டால் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நம்மை வேற விதமா கொண்டு போயிடும். விசுவாசத்துல உறுதியா நின்னா மீச வழிப்பானா? விசுவாசத்துல உறுதியா நின்னா கல்யாணத்துல ராகுகால யமகண்ட பாப்பாங்களா? விசுவாசத்துல உறுதியா நிக்கிறவங்களா இருந்தா அவர்கள் அமாவாசை பௌர்ணமியை பார்ப்பார்களா? விசுவாசத்துல உறுதியா நிக்கிறவங்களா இருந்தா அவர்கள் ஜோசியம் சூன்யம் என்பதை நம்பி விசுவாசத்தை விட்டு விலகுவார்களா? இயேசுநாதருக்கு ஜெபத்துலதான் வல்லமையா. இயேசுநாதருக்கு ஜெபத்துலதான் வல்லமையா. இருட்டை இருட்டால் ஜெயிக்க வேண்டுமா? உலகத்துல இருட்டால் ஜெயிக்கிற அறிவே இல்லாத ஆட்களை பாத்துக்கிறீங்களா? இருட்டை இருட்டால் ஜெயிக்க முடியுமாங்க? ஒரு விசுவாசி ஏங்க நீங்க சூன்யத்துக்கிட்ட போனீங்கன்னு கேட்டா அவர் சொல்ற பதில், சூன்யத்தால் தான் ஜெயிக்க முடியுமா? சூன்யத்தை சூன்யத்தால ஜெயிக்க முடியுமா? சிந்தியுங்கள் அன்புக்குரியவர்களே. இருட்டை வெளிச்சத்தால ஜெயிக்க முடியுமா? இருட்டை இருட்டால ஜெயிக்க முடியுமா? குருடனுக்கு குருடன் எப்படியா வழிகாட்ட முடியும்? குருடனுக்கு குருடன் வழிகாட்டினா ரெண்டு பேருமே எங்கதான் வருவாங்களாம். அப்படியானால் குருடனுக்கு கண் திறக்கப்பட்டவன் தான் வழிகாட்ட முடியும். விசுவாசத்தில் பலப்பட்டவர்களை ஃபாலோ பண்ணுங்க. விசுவாசத்திற்காக போராடுகிறவர்களை ஃபாலோ பண்ணுங்க. நான் பாக்குற வாலி பிள்ளைங்களை நிறைய பேரை பாக்குறேன். ஒருக்கும் கூட என்ன மாதிரி முடிவு வெட்டுறதில்ல, ஒருத்தங்க கூட என்ன மாதிரி ட்ரெஸ் போறதில்லை. யார மாதிரி பண்ணீங்கிறான்? சூர்யா சார், அஜித் சார், சகோதரிகள் யார மாதிரி துணி போட்டுங்கிறாங்க. அவங்க அசின் சார், நயன்தாரா சார். யார மாதிரி மாறத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? யார மாதிரி மாறுவதற்கு ஆசைப்படுகிறோம்? யாரை பின்பற்றுவதற்கு யோசிக்கிறோம்? நான் எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அப்படியானால் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். எங்க நேரிடும்? சபைக்குள்ளனா பேன்லயோ, இந்த ஜன்னல்லையோ, இந்த ஸ்டேஜ்லயோ இருக்கக்கூடிய தரையிலயோ சேர்லயோ அல்ல. உடம்புல எல்லாம் எந்த விசுவாச துரோகமும் தெரியாது. அதே மூஞ்ச முகரை தான், அதே காரியங்கள் தான். அப்ப விசுவாசம் எங்க இருக்குது? விசுவாசம் எங்க இருக்குது? இருதயமாகிய உள்ளான மனிதனில், ஆவியாகிய ஆத்துமாவாகிய உள்ளான மனிதனில். அப்படியானால் பிசாசு உங்க பொருளாதாரத்துல ஒன்னும் பெருசாலாம் டேமேஜ் உண்டாக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க சரீரம் ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்க பொருளாதாரம், நாங்க செட்டில் ஆகின்னு வரோம், இப்பெல்லாம் கடவுளுடைய கிருபினால நாங்க நல்லா செட்டில் ஆகின்னு வரோம், அப்படி ஒரு மனநிலை உருவாயிடும். நல்லா படிச்சுட்டோம், நல்ல ஒரு வேலை செஞ்சுட்டோம், ஏதோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிடுவோம், ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவோம், அதுக்கப்புறமா ஆண்டர்கிட்ட போயிட்டு நான் பாவம் செய்தேன், உண்மை நோக செய்தேன்னு ஒரு பாவ மன்னிப்பு கேட்டுருவோம். என்ன கிடக்குது விடு போ. எப்படியோ ஐயா நம்மளை மன்னிச்சுட்டு போறாரு. ஐயா மன்னிக்கிறவங்க எல்லாம் பரலோகம் வந்துருவீங்களா? ஐயாவோடு ஒப்புரவாகிறவங்க எல்லாம் பரலோகம் வந்துட முடியாது. ஐயாவுக்கு மேல ஒரு ஐயா இருக்கிறாரு, ஐயா இருக்கிறாரு. ஐயா கிட்ட போலடான்னா அப்புறம் ஐயோ கிட்ட போக வேண்டியிருக்கும். எனக்கு புரிதுன்றவங்க மட்டும் ஒரு ஆமேன சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாச துரோகம் என்பது என்ன? அதாவது போன வாரத்துல சொன்னேன், 99 லிட்டர் நல்ல பாலுல ஒரே 1 லிட்டர் விஷத்தை ஊத்துனா அந்த 99 லிட்டர் நாம மாறிடும், விஷமா மாறிடும். நாம விசுவாசத்துல, நம்முடைய விசுவாச போதனைகளில நீங்க செக் பண்ணுங்க. இந்த உலகம் சார்ந்த எதையாவது ஒன்றை
நான் ஏற்றுக்கொள்கிறேனா? வேதத்துக்கு ஒத்து வராததையெல்லாம் எதிர்க்கிற மனநிலை எனக்கு இருக்கிறதா? வேதத்துக்கு ஒத்து வராதவைகளை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிற மனநிலை எனக்கு இருக்கிறதா? அல்லது சூழ்நிலைகளையும் சொந்தங்களையும் சந்தர்ப்பவாதங்களையும் காரணம் காட்டி வேதத்துக்கு எதிரான அந்த கருத்தை, அந்த போதனையை நான் ஏற்றுக்கொள்கிறேனா? விசுவாச துரோகம்னா என்ன? உங்களுக்கு அடுத்து நான் பின்னாடி சொல்றேன். விசுவாச துரோகத்தினுடைய பகுதியில சொல்றேன். ஒரு செடி வளரணும்னா அதுக்கு என்ன தேவைங்க? ஒரு செடி வளரணும்னா அதுக்கு கண்டிப்பா என்ன தேவை? அதாவது தண்ணீர் தேவை இல்லையா? செடி மரம் ஆயிடுச்சு, அந்த மரம் சாகாம இருக்கணும்னால என்ன தேவை? செடியா இருக்கும் பொழுது தண்ணியை நான் குடிச்சு மரம் ஆயிட்டேன், இனிமே எனக்கு மரம் தண்ணி தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் என்ன வராம இருக்கலாம், ஆனா மரத்துக்கு தண்ணியின் தேவை எப்பொழுதும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஒருவேளை ஆரம்பத்துல உங்களை போதித்தவர்கள் அல்லது ஆரம்பத்தில் உங்களை வழிநடத்தினவர்கள் உங்கள் கரங்களை பிடித்து கொண்டு நடத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இலக்கை போய் சேருகிற அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒருவேளை உங்களை கையை பிடிச்சு ஒரு குழந்தையை போல ஒருவேளை தூக்கிட்டு போயிருக்கலாம், ஒருவேளை கையை பிடிச்சு தத்தகாபத்துக்கான உங்களை நடக்க வச்சு கூட்டு போயிருக்கலாம், அல்லது ஒருவேளை நீங்கள் அவர்களுக்கு சமமாக கூட நடந்து போயிருக்கலாம். ஆனால் உங்கள் கையை யாருமே பிடிக்காவிட்டாலும், யாரும் உங்களை தட்டி கொடுக்காவிட்டாலும், யாரும் உங்களை தூக்கி கொண்டு சுமக்காவிட்டாலும், நீங்கள் என்று தேவன் உங்களுக்கு என்று நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை, அந்த இலக்கை நீங்கள் போய் சேரு மட்டும் நடந்து கொண்டும் ஓடிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் நடந்து கொண்டும் ஓடிக்கொண்டும் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன். எது வரைக்கும் போராடின? ஓட்டத்தின் கோட்டை போய் தொடுகிற வரைக்கும் நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டு, என் விசுவாசத்தின் கோட்டை தொடர்றதுக்கு முன்னாடி எந்த ஒன்றாலும் என் விசுவாசத்தை நான் கெடுத்துக் கொள்ளவில்லை. ஏதோ ஒரு அமைப்புக்குள்ள, ஏதோ ஒரு பொறுப்புக்குள்ள, ஏதோ ஒரு பாசத்துக்குள்ள, ஏதோ ஒரு பந்தத்துக்குள்ள, ஏதோ ஒரு கடமைக்குள்ள நான் சிக்கி கொண்டு என்னுடைய இலக்கை நான் மாற்றிக்கொள்ளவில்லை. மாறாக அது எல்லா தடைகளையும், எல்லா பந்தங்களையும், பாசங்களையும், யோசனைகளையும், சிந்தனைகளையும் தாண்டி நான் எனக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடிட்டு இருக்கிறேன்? பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன். பவுல் சொல்கிறார், ஆசையாய் நான் ஓடுகிறேன். நல்லவர். விசுவாசத்தில் அவர் அவிசுவாசம் சேரவே கூடாது. கூழ்ல என்ன சேர்த்துட்டாங்க? தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் கூழ்ல என்ன சேர்த்தாங்க? கூழ்ல என்ன சேர்த்தாங்க? கொமட்டிக்காயை சேர்த்தாங்களாம். கூழ்ல கொமட்டிக்காயை சேர்த்தா என்ன வந்துச்சான்? மரணம் இருந்ததாம். உங்கள் விசுவாசத்தில் உங்களுடைய விதைக்கப்பட்டிருக்கிற நல்ல விதைகளில் நீங்க அஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா களையை பிசாசு விதைச்சிருவான். நண்பர்களே, நீங்கள் அவிசுவாசத்தை சாதாரணமா நீங்க பார்த்துடக் கூடாது. எதெல்லாம் அவிசுவாசன்றதை உங்களுக்கு நான் சொல்றேன். அவிசுவாசத்தின் வெளிப்பாடுகள்லாம் எதுன்னு சொல்றேன். விசுவாச துரோகத்துல 2 விதம் இருக்குது. இதான் நீங்க டீச்சிங்க, இதுதான். அதனால தான் கொஞ்சம் முன்னாடியே தொடங்கிட்டேன். விசுவாச துரோகத்தில் 2 விதம் இருக்குது. ஒன்னு, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரைக்கும் வேகமா வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம், பரமஈவை ருசி பார்த்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம். மைக் இருக்குதாமா உங்ககிட்ட? மைக் இருக்குதா? அப்ப வேகமா வாசி. தேவனுடைய நல்ல வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் வெளியரங்கமாக மறுதலிப்பார்கள். நல்லா புரிந்து கொள்ளணும். அவர்கள் வெளியரங்கமாக தங்களுடைய விசுவாசத்தை மறுதலித்து விடுவார்கள். வெளியரங்கமாக பின்மாற்றத்துக்கு போயிடுவாங்க. வெளியரங்கமாக அவர்கள் இருக்கிறீங்களா? நேற்று வரை இயேசு, இன்னைக்கு காசு, நாளைக்கு பிசாசு, கடைசியில டேசு. எத்தனை பேருக்கு புரியுது? மறுதலித்து போகிறவர்கள் தேவனுடைய நல்ல ஈவுகளை, இயேசு கிறிஸ்துவின் கிருபைகளை, இயேசுவானவர் ஜெபித்து பரலோக பிதா நமக்கு தந்து கொண்டிருக்கிற தயவுகளை
மறுதலிக்கிறவர்கள், வீணான மாயைகளை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்குரிய கிருபையை என்ன பண்ணி கொள்றாங்களாம், போக்கடித்துக் கொள்ளுகிறார்களாம். என்ன ஏமா பாத்துங்கிற, சுடுகாட்டுல போய் என்ன பாத்துங்கிற? கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட பின்மாற்றம், இப்படிப்பட்டவர்களை பாக்குறோமா இல்லையா? பகிரங்கமா பாக்குறோமா இல்லையா? இப்படிப்பட்ட பின்மாற்றக்காரர்களை பாக்குறோமா இல்லையா? ஏன்பா சர்ச்சுக்கு வரல? அது வந்து பாஸ்டர், வண்டியை பாஸ்டர், சர்வீஸ் சென்டர்ல, சர்வீஸ்னா என்னப்பா சர்வீஸ்? கழுவுறதுக்கு விட்டுருந்தேன் பாஸ்டர். அவன் வந்து கரெக்டா 10 மணிக்கு வந்து வாங்கிக்கின்னு சொன்னான், அதனால 10 மணி வரைக்கும் போய் நான் நின்று வாங்கிட்டு வந்தேன். பலமான, நான் சொல்றேன் பாருங்க, காரணம் சொல்லுகிற ஒருத்தர் கூட கரையேற முடியாது. நீச்சல் தெரியும், ஆனா நான் நீந்த மாட்டேன்றவங்க கரையேற முடியுமா? மறுதலித்து போகிறவர்கள், இவர்தான் ரட்சகர் என்று தெரியும், இவர்தான் தேவன் என்று தெரியும், இவர் விட்டா வேற வழி இல்லைன்னு தெரியும், ஆனாலும் மறுதலிப்பது. எங்கெல்லாம் மறுதலிக்கிறாங்க? கல்யாணத்துல மறுதலிக்கிறது, டெத்துல மறுதலிக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப்ல மறுதலிக்கிறது. ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வரட்டுமே, நான் கிறிஸ்டினே இல்லைன்னு சொல்லலாம். பாத்துக்கிறீங்களா? என் பேர் கோவிந்தசாமி என்றவங்களா இருக்கிறாங்க. ஐயா, ஒரு கன்வெர்ட் ஆகி வந்து ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டு பாதி வயசுல தான் அவன் ரட்சிக்கப்பட்டான், அவன் வந்து பரவாயில்ல, பாதி அவன் வயசு, அவங்களே மாத்தணும், இப்பெல்லாம் அவங்களே மாத்திரும். பை பர்த், பிறக்கும் போதே கிறிஸ்டியனுக்கே நம்ம சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கிறாங்க. பை பர்த்தே அவன் கிறிஸ்டியன் தான், ஆனா அவனுக்கு என்ன சர்டிபிகேட்? இந்துன்னு சர்டிபிகேட். பரலோகத்துல நீ இந்துன்னு பதிவாயிருக்குமா, கிறிஸ்டியன் பதிவாயிருக்குமா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்க பேரு பரலோகத்துல முனியம்மான்னு பதிவாயிருக்குமா, மேரியம்மான்னு பதிவாயிருக்குமா? இதெல்லாம் சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்காதீங்க பிரதர். சும்மா இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்ல. கொலை பண்றவன், கொள்ளை அடிக்கிறவன், அக்கிரம் பண்றவன், அநியாயம் பண்றவன் மட்டும் இல்ல, பொய் சொல்றவனும் பரலோகம் வர மாட்டான வசனம் இருக்குது. பொய் சொல்றீங்களா இல்லையா? அப்படியானால் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, எபிரேயர் 10:25-26 ஒரு கூட்டம் பின்மாற்றத்துக்கான, ஏன்னா நம்மளுக்கு விளக்கங்கள்லாம் ரொம்ப ஆழமாலாம் தேவையில்லை, வசனங்கள் தான் தேவைப்படுது. வாசிங்க எபிரேயர் 10:25 வாசிங்க. சபை கூடி வருதலை விட்டு விடுவாங்க. சிலர் மறுதலிப்பாங்க, சிலர் மறுதலிக்க மாட்டாங்க, ஆனா சபை கூடி வருதலை விட்டுருவாங்க. பாஸ்டருக்கும் உங்களுக்கும் என்ன? எனக்கு நான் நிறைய நேரத்துல யோசிப்பேன், நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் பிரியமானவர்களே. ஆரம்பத்துல எல்லாம் சிலர் நின்னுட்டாங்கடான்னா அவங்க ஏன் நின்னாங்கன்றதுக்காகவே ஒரு 10 நாள் 15 நாளைக்கு இது ஏன் நின்னாங்க, ஏன் பேசல, ஏன் பேசாம போறாங்க, ஏன் மூஞ்சி திருப்பின்னு போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப நான் ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டேன். என்ன பக்குவத்துக்கு வந்துட்டேன்னா, நான் போகும் ரூட்டு செப்பரேட்டு, இயேசுதான் அதன் வழிகாட்டி. தேவனை புரிந்து கொள்ளாமல் பரலோகத்தை புரிந்து கொள்ளாதவங்க என்ன புரிந்து கொள்வதில்லை. அதாவது அர்த்தமே இல்லை. தேவனை நேசிக்காமல் பரலோகத்தை நேசிக்காமல் ஊழியனை நேசிப்பது ஆபத்து. தேவனை நேசிக்காமல் பரலோகத்தை நேசிக்காமல் ஊழியனை நேசிப்பது ஆபத்து. தேவனை நேசிக்கிறவர்கள், பரலோகத்தை நேசிக்கிறவர்கள் ஊழியக்காரனை நேசிக்காமல் இருப்பதும் ஆபத்து. எனக்கு புரிகின்றவங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஐயா, ஒரு உலகத்தான் ஒரு கட்சியோ ஒரு அரசியலோ ஒரு பிசினஸோ ஒரு ஏதோ ஒண்ணு 30 வருஷத்துக்கு அப்புறம் அவன் யாராயிடுறான்? 25 வருஷத்துக்கு முன்னாடி யாராயிடுறான்? உலகம் மெச்சிக்கொள்ளுகிற அளவுக்கு அவன் வளர்ந்து விடுகிறான். சபை கூடி வருதலை விட்டு விடுவதற்கும் பாஸ்டருக்கும் சம்பந்தமே இல்லை. நான் பேசுறது விளங்குதுங்களா? கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்து திரும்பி பார்க்கிறாரு. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 12 பேர் இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கணும்? தக்க வச்சிருக்கணும் அவங்கள. என்னயா இது? ஒரே பிரசங்கத்துல மொத்த பேரை நித்திட்டார் இந்த ஆளு. நித்திய ஜீவ வசனத்தை நம்புகிறவர்கள் சாகிற வரைக்கும் அந்த நித்திய ஜீவ வசனத்தை விட மாட்டாங்க. நித்திய ஜீவ வசனத்தை பெற்று
நித்திய ஜீவனில போய் சேர்ந்து தீரணுன்ற முடிவு எடுத்தவர்களுக்கு இயேசுவை விட்டு விடவே முடியாது. ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவன் என்ன பண்ணாங்களாம்? ஜெயித்தார்கள். அப்படியானால் பரலோகத்துக்கு போயே ஆகணும்னு தீர்மானித்தவர்கள் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் உச்சகட்ட பரலோகத்தை அடையவே முடியும். நம்புறவங்க மட்டும். அப்ப சிலர் மறுதளிச்சிட்டு பின்வாங்கி போவாங்க, சிலர் சபை கூடியவர்களை விட்டு விடுவார்கள். நிறைய பேரு அவங்க வர சர்ச்சுக்கு நான் வரமாட்டேன் பாஸ்டர், அவங்க மூஞ்சியை நான் பார்க்க வேண்டி வருகிறது. பஜார்ல பார்க்க வேண்டி வரல, சந்தையில பார்க்க வேண்டி வரல, அதே பஸ்ல போனோம்னு சொன்னா அந்த நேரத்துல பார்க்க வேண்டி வரல. அப்ப மட்டும் பஸ்ஸே நான் ஏற மாட்டேன்னு சொல்லுங்க, சந்தைக்கே நான் வரமாட்டேன்னு சொல்லுங்க. அந்த 100 நாள் வேலையில பார்க்க வேண்டி வருது, 100 நாள் வேலைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லுங்க. அந்த 100 நாள் வேலையை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, சந்தைக்கு வர்றதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, மற்றதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. சர்ச்சுக்கு வந்து மட்டும் அவ்வ வர அந்த சர்ச்சுக்கு நான் வரமாட்டேன் பாஸ், வீட்டுக்கு விட சபை கட்டணும் உட்காந்துருக்க முடியும். ஒண்ணு பண்ணுங்க, அப்படி ஒரு பெரிய முடிவை எடுத்தவங்க ஒரு 50 லட்சம் கொடுங்க, உங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லயே ஒரு சபையை கட்டிடலாம், உங்களுக்கு மட்டும் தனியா ஒரு ஆராதனை வச்சிடலாம். ஏசு நல்லவர். முந்தா நேத்து வரைக்கும் கொஞ்சம் கொலாவிக்கிட்டு தானே இருந்தீங்க ஐயா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாயிலிருந்து நீ சோறு அங்க விட்டேன், சோறு அங்க இருந்து இங்க வந்துட்டு தானே இருந்துச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு வாரம் பொறுத்து மறுபடியும் மாறிட்டு போகுது. ஒரு அண்ணன் தம்பிக்கு ஒரு அக்கா தங்கச்சிக்கு சண்டையா, ஒரு அக்கா தம்பி அண்ணன் தம்பிக்கு சண்டை, ஊழியக்காரனை வந்து சமாதானம் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க. எப்பா சண்டை போட்டுக்காதீங்கப்பா, எப்பா அக்காப்பா, எப்பா தம்பிப்பா, எப்பா மாமாப்பா மச்சான்பான்றோம். ஐயா வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. ரெண்டுமே விசுவாசினும் போது ரெண்டு பேருமே சாதகமா தானே பேசணும், ரெண்டு பேரும் சமாதானமாகத்தானே பேசணும். அப்புறம் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சபையை விட்டு நின்ட்டாங்க. அப்புறமா நீ வந்துட்டு பேசாமலே இருந்தீங்க பெரியாது. 10 நாள் கழிச்சு பாக்குறேன், ஐயா கொஞ்சம் கொலாவுறாங்க அவங்க ரெண்டு பேரும். சபையை விட்டு நின்னுட்டாங்க. சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்கு போன ஊழியக்காரனை சமாதானம் பண்ணி வச்சுதான் எங்களுடைய எதிரி பாஸ்டர் சமாதானம் பண்ணி வைக்க வந்தாரு, எனக்கு சாதகமா பேசல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு பிரிஞ்சவங்க, சபையை விட்டு பிரிஞ்சிட்டவங்க 10 நாள் பொறுத்து நீ இல்லாத நாள் எல்லாம் நாளாகுமா, தம்பி அக்கா மாமா மச்சா மனைவியே புருஷனே என்று ஒன்னாயிட்டு உங்களை ஒன்னாக்கணும்னு சொன்ன ஊழியக்காரனை தனியாகிட்டீங்களே, நியாயமா? யோசிங்கன்றேன். ஜஸ்ட் லைக் தட்டா ஊழியக்காரனை யோசிக்கிறவங்களே நான் சொல்றேன் பாருங்க, கடவுளுக்கு நான் இறையில் கோட்பாட்டனை கடவுளுக்கு அடுத்தபடி வைக்கிறேன். பரலோகம் நரகம் என்பது தெரிந்து பிற்பாடு ஒரு ஊழியக்காரனை வருத்தப்படுத்துவது என்பது பிசாசின் பங்காளிகள் செய்யற வேலை. அதெல்லாம் சரி, கர்த்தருக்கு சபை கூடி வருதலை விட்டு விட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? நீங்க நான் யோசித்து பாருங்க, தயவா சொல்றேன். அப்படியே கையும் காலமா இப்ப வெளியே போயிட்டு நான் வெளியே ஊர்ல போயிட்டு ஊழியத்தை செய்ய முடியனால, நீங்க கடவுள் என்ன நியாய தீர்ப்புல நான் பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கக்கூடாது அந்த ஒரு வார்த்தை வந்துடக்கூடாதுன்றதுக்காக போராடிங்கிறது. சிறந்த மக்கள் கூட்டத்தை உருவாக்கி விட முடியும். சபை கூடி வருதலை விட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? யாருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது? சரி பரவாயில்ல. எபிரேயர் 3:12 ஆதியில் கொண்டிருந்த நம்பிக்கை என்ன பண்ணுவாங்களா? ஜீவனுள்ள தேவனுக்கு விலகுவது. இப்படிப்பட்ட ஒரு வெளியரங்கம். இரண்டாவது ஒரு கூட்ட விசுவாச துரோகம் நடனா, இது வந்து முதல் விசுவாச துரோகம். வெளியரங்கமாய் மறுதளிப்பது, வெளியரங்கமாக இயேசுவின் உபதேசங்களை மறுதளித்து போவது. இரண்டாவது, வெளியரங்கமாக இவங்க தெரிய மாட்டாங்க, அதாவது சபை கூடி வருதலை விட மாட்டாங்க, சபைக்கு ரெகுலரா வருவாங்க. இவங்க உபதேசத்தை மறுதளிக்க மாட்டாங்க, ஏத்துக்கவும் மாட்டாங்க. மத ரீதியாக தங்களை தாங்களே பக்தியா நினைச்சுக்குவாங்க. என்ன மாதிரி ஒரு பக்திமான் உண்டா இந்த உலகத்துல?
என்ன மாதிரி பக்தியுள்ள ஒரு விசுவாசியை நான் பார்த்ததுல எந்த ஊழியக்காரனும் சரி கிடையாது. என்ன மாதிரி ஒரு பக்தி உள்ளவனை நீ இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. அப்படி ஒரு குரூப் மைண்ட் செட்டப். ஐயா, வெளியரங்கமாக விசுவாச துரோகம் எப்படி தெரியும்? அவங்க மறுதளிச்சுட்டு போவாங்க, விசுவாசத்தை விட்டு வழுவி போவாங்க, இயேசுவின் உபதேசத்துக்கு எதிராக நிற்பார்கள், சபை கூடி வருதலை விட்டு விடுவார்கள், சபை கூடி வருதலின் அவசியத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயத்தை உடையவர்களா இருப்பாங்க. வெளியரங்கமான துணிகரம். நான் நினைச்சுன்னு வச்சுங்க, சபையை நடக்காது பாக்குறீங்களா? சபையில இருந்து போனவன் சொல்றாங்க, சபையில இருந்து போனவன் சொல்றான் நான் நினைச்ச சபையை நடக்காது பாக்குறீங்களான்னு. டேய், பாதாளத்தின் வாசல்களே சபையை ஒண்ணு கிழிக்க முடியாதுன்னு வசனம் இருக்கும்போது நீ எல்லாம் ஒரு ஆளு. அவன் நினைச்சுக்கிறதுனாடான்னா பாஸ்டரை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா சபை என்ன மாதிரி 1000 பேரை கண்ட்ரோல் பண்ணாலும் 10,000 பேர் அவர் எழுப்பாராப்பா. சபையை பாதாளத்தின் பிசாசாலேயே ஒண்ணு கிழிக்க முடியாதப்பா. அப்புறம் நீ எப்படி சபையை கண்ட்ரோல் பண்ணிட முடியும்? கொடுக்கிற ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் ஸ்டாப் பண்ணிட்டா ஊழி நின்றுடுமா? ஒரு 500, 1000, 5000, 10,000, 20,000, 30,000 நிறுத்திட்டா ஊழி நின்றுடுமா? நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. 96 இருந்து 2008 வரைக்கும் ஒரு ஸ்தாபனத்துல இருந்தேன். அந்த ஸ்தாபனத்துல இருந்தவர் ஒருத்தர் அப்ப எனக்கு 2,300 ரூபாய் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரெக்டா கொண்டு போய் கிங் அண்ட் குயின்ஸ்ல பிள்ளைகளை சேர்க்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். கிங் அண்ட் குயின்ஸ்ல போய் பிள்ளைகளை சேர்க்கிறேன். சப்போர்ட் அப்படியே டக்குன்னு அப்படி கீழ்ச்சி போடுறாங்க. சப்போர்ட் அதை செக்கு காலி. 2,300 ரூபா அந்த செக், அதுவும் செக்கில் கொடுப்பான். இந்த வீடியோ அவங்க கேட்கறாங்க, இந்த செய்திகளை சிலர் கேட்கறாங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கேட்கறாங்க. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல படப்பேன்ற ஒரு இடத்துல இருந்து நான் பஸ் ஏறுறேன். எனக்கு உலகமே புரியல. ஏன்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோன்னே தெரியல. ஆனா அப்புறம் ஒரு ஒரு புரிதல் வருது. என்ன புரிதல் வருதுன்னா, எப்ப உன்னை அழைத்தது யாரு? உன்னை அழைத்தது யாரு? இந்த ஸ்தாபனமா அழைச்சிச்சு. கர்த்தர் நல்லவர். அதுல இருந்து அன்னைக்கு இருந்த அந்த உதவியை எனக்கு புரிய மாட்டேங்குது. அடுத்த 2 வருஷத்துக்கு ஒரு குடும்பம் எழும்புச்சு. அந்த ஸ்தாபனம் என்ன கொடுத்துச்சு, அந்த சப்போர்ட் அந்த குடும்பம் கொடுத்துச்சு கர்த்தருக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குடும்பம் என்ன ஆனாங்கன்னே தெரியாது. எஸ் நல்லவர். 2021 அது 2008 கொண்டு போய் கிங் அண்ட் குயின்ஸ்ல சேர்த்தேன். என்ன எப்படி கட்டிடுவார், பீஸ் எப்படி கட்டிடுவார் பார்க்கலாம். மனிதனை நம்பி வேலைக்கு போற உங்களுக்கே திருப்தியான வாழ்க்கையை வாழ முடியும் என்றால், கோலும் கையுமாக வெறும் 2 பேண்ட் சட்டையா பரலோகத்தை நம்பி வந்த என்ன அவர் நடத்த மாட்டாரா? 2021 கொண்டு போயிட்டு, ஏன்னா கருணையில் இருக்கிறவங்க அந்த மெசேஜ் கேட்கறாங்க, கேட்கட்டும். என்ன காரணங்க? நீ சபையை கட்டிட்ட, நீ வளர்ந்துட்ட, அதனால ஸ்தாபனத்துக்கு தேவையில்லை. என்னயா இது? ஓடுற குதிரைக்கு தானே நல்ல தீனியை போடணும். ஓட்டிங்கிற வண்டிக்கு தானே பெட்ரோல் ஊத்தணும். சும்மா நின்னுக்கிற வண்டிக்கு போய் நான் பெட்ரோல் ஊத்துவேன், வழிஞ்சு போனா ஊத்துவேன். ஓடிங்கிற வண்டிக்கு நான் பெட்ரோல் ஊத்த மாட்டேன்றது புத்திசாலி காரகா? சரி, இருந்துட்டு போட்டோம், அவங்க இஷ்டம். 2 பேரையும் கொண்டு போயிட்டு ஒருத்தரை கோயம்புத்தூர்லயும் ஒருத்தரை மெட்ராஸ்லயும் சேர்த்து விட்டு வரேன். ஏசு நல்லவர். நான் உங்களுக்கு சொல்றேன், எதனாலையும் எந்த நன்மையாலையும் தீமையாலையும் தேவனுடைய ஊழியத்தை, தேவ மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, பண்ணவும் கூடாது. எனக்கு புரியுதுன்றோம். கர்த்தர் நல்லவர். அப்போ வெளியரங்கமான பின்மாற்றம் என்பது அல்லது வெளியரங்கமான விசுவாச துரோகம் என்பது, 1 அவர்கள் மறுதளிப்பார்கள், மறுதளித்து போவார்கள். 2 அவர்கள் சபை கூடி வருதலை விட்டு விடுவார்கள். 3 அவர்கள் இருதயமே என்ன இருதயமா மாறிடும்? இருதயமே என்ன இருதயமா மாறிடும்? பொல்லாத இருதயமா மாறிடும். 2வது வெளியரங்கமாக மறுதளிக்க மாட்டாங்க,
வெளியரங்கமாக சபை கூடி வருவதை விட்டுவிட மாட்டாங்க. மத ரீதியாக தங்களை பக்தி உள்ளவர்களாக காட்டிக் கொள்வார்கள். ஆனா இவங்களுக்கு என்ன பின்மாற்றம் இருக்குன்னா, வாசிங்க எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரைக்கும் வேகமா வாசிங்க. 10 மணிக்கு தான் நான் செய்தி முடிக்க போறேன். உங்களுக்கு இருதயம் காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. அவங்களுக்கு மூல உபதேசமே புரியாது. ஐயா 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் விசுவாசியா வந்த பின்னாடி கூட கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை உபதேசம் என்னன்னு கேட்டீங்கன்னா சொன்னா, அது எங்க பாஸ்டருக்கு தான் தெரியும். பாஸ்டர் கேட்டு சொல்றேன்னு. கிறிஸ்தவத்தினுடைய நாடி, உயிர் நாடி எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறது? வாலிப்பள்ளிங்க சொல்லுங்க. கிறிஸ்தவத்தின் உயிர் நாடி எது? எந்த 2 தூண்கள் மேல் கிறிஸ்தவம் கட்டப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையா எடுத்த உடனே உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மேலும் வேற எதன் மேல கட்டப்பட்டிருக்கு? வாலிபனை சொல்லு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் மேலும் இயேசுவின் வருகையின் மேலும் தான் கிறிஸ்தவம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் இயேசுவின் வருகையும் நான் துளி கூட மறுதலிக்க மாட்டேன். துளி கூட எனக்கு அதுல சந்தேகம் இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது சத்தியம், இயேசு மீண்டும் வரப்போகிறார் என்பது சத்தியம் என்று நம்புகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய விசுவாசிகள் இங்கே பாஸ்டர்களாக இல்ல. போதகர் என்றால் டீச்சர்ஸ், மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய அளவுக்கு. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்தேசுள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக என்னிடத்திலே கற்றவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்திலே ஒப்புவி. ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறமா நீங்க படிக்கிற கல்லூரியினுடைய அந்த பாடத்தினுடைய தேர்ச்சி பெற்றவர்களா மாறினீங்கல்ல. 4 வருஷம் பிஎஸ்சி நர்சிங் முடிச்ச உடனே அந்த காலேஜ் சொல்லுது, அடுத்து நீ கிராஜுவேஷன் வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு நீ டீச் பண்றியான்னு கேக்குது இல்ல? கேக்குறாங்களா இல்லையாங்க? பிஎஸ்சி நர்ஸ் முடித்த ஒரு பிள்ளைய அந்த காலேஜ் அடுத்து என்ன பண்ணுதுன்னா டீச்சரா கொண்டு வந்து நிக்க வைக்க விரும்புது. ஏன்டானா நீ தேறினவள், நீ இவர்களுக்கு போதிக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு தகுதி இருக்குது என்று சொல்லுது. 15 வருஷத்துக்கு அப்புறமாகவும் 20 வருஷத்துக்கு அப்புறமாகவும் அடிப்படையான ஒரு சத்தியத்தை குறித்த அறிவில்லாமல், தெளிவில்லாமல், புரிதல் இல்லாமல், உறுதி இல்லாமல் இருப்பீர்களானால் நீங்களும் பின்மாற்றக்காரர்கள் தான். மறந்து போயிடாதீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? பாட்டை பாடுறாங்க. பாட்டு பாடுறதுக்கு பின்னாடி பார்த்தா தேவதூதனுடைய சிலை வச்சுக்குது. பாட்டு பாடுறதுக்கு பின்னாடி பார்த்தா பலவிதமான போட்டோங்க இருக்குது. இப்ப நீ ஆராதிக்கிறிய பின்னாடி இருக்கிறது யாரு? நிறைய பேர் டிபில ஏதோ ஒரு படத்தை இயேசுன்னு வச்சுக்கிறாங்க. அது இயேசுவா? சிந்திக்கிற ஆட்கள் இல்லை. ஐயா, ஒரு விக்கிரக படம் இருந்தால், ஒரு மோலோகு, ஒரு பாகால், ஒரு அஸ்தரோத்து படம் இருந்தா என் பின்னாடி எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? சகோதரனே, சபையே, வாலிப பிள்ளையே கவனிங்க. என் பின்னாடி ஒரு அஸ்தரோத், ஒரு மோலோகு, ஒரு பாகால், இந்த படங்கள் எல்லாம் வச்சுட்டு அடுத்த வாரம் வரீங்க. வந்து இங்க வானாதி வானங்கள் கொல்லாதவரே அப்படின்னு நான் பாட்டு பாடுறேன். பின்னாடி என்ன இருக்குது? அஸ்தரோத்து, பாகாலு, ரிம்மனு, ஏதோ பிசாசெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? கம்முன்னு இருக்கிறவங்க எல்லாம் கம்முன்னு ஆயிடுவீங்க. என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். எதுவுமே பண்ண மாட்டீங்களா? இது என்னையா? இது என்னையா கோலம்? இது வெளியே போய் கல்லெறிந்து என்னை கொல்ல வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? சொல்லணும். எனக்கு தெரியாம கூட யாருன்னா வச்சிருக்கலாம், தெரியாது. அதெல்லாம் கண்டுக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னா 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு வேற ஒரு சபைக்கு போயிடுறது, அப்படி இல்லைன்னா கல்லெறிஞ்சு என்னை கொல்லுவது. அப்படி நீங்க பண்ணலடானா நீங்க பின்மாற்றக்காரர்கள் என்று அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? வேதத்தை விட அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறது ஒருவேளை உண்மையா இருக்கலாம்னு ஒருத்தர் சொல்றான்டானா, ஐயா நீ கொடுக்கிற 1 கோடி ரூபாய் பணம் எனக்கு வேணாம் ஐயா.
லூசுத்தனமான ஒருவன் கொடுக்கிற கோடிகள் வேண்டாம். பரலோகத்தையும் சத்தியத்தையும் யோசிக்காத ஒரு மனிதன், பைபிளை விட ஒரு மனிதன் சொல்லுகிற வார்த்தை உண்மையா இருக்கலாம் என்று நம்புகிற ஒரு மனிதன், ஒரு கூட்டம் வேணவே வேணான்றன. சிந்திக்கிறவர்கள் இந்த சத்தியங்களுக்கு ஆதரவாய் நிற்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படியானால் அவர்கள் காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டும், காலத்தை பார்த்தால் அவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆனா இன்னமும் என்னவாதான் இருக்கிறாங்க? பாலை உண்ணத்தக்க குழந்தைகளாக. பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறான். நீதியின் வசனத்துல என்ன இல்ல? பழக்கம் இல்ல. நீதியின் வசனத்துல பழக்கம் உண்டா உங்களுக்கு? நீங்கள் ஒரு காரியத்தை, ஒரு சுவிசேஷத்தை போய் மற்றவர்களுக்கு சொல்லுகிறீர்களா? மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லாத ஒருவருக்குள்ள சுவிசேஷம் இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, மிகப்பெரிய வழி என்ன? மிகப்பெரிய வழி என்ன? ஒருவன் எரிந்து கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க மட்டுமே அதை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க கம்முன்னு போயிடுவீங்களா? கடந்து போயிடுவீங்களா? ஐயா, ஒருத்தன் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தன் எரிஞ்சிட்டு இருக்கிறான். அந்த கதவை உடைக்கிறதுக்கு 2 பேர் அல்லது 4 பேர் தேவை. அவன் மேல எண்ணெய் ஊத்தி ஃபயர் பண்ண போறான். ஃபயர் பண்ணிட்டான். சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? சீரியஸா சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? உங்களோட க்ளோஸ்ன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப உங்களுக்கு நெருக்கமான யாரோ ஒருத்தர் பொண்ணோ போயினோ அப்படி வச்சுக்கோங்க. அப்பதான் ரொம்ப டீப்பாலாம் போகும். நீங்க வந்துட்டு சாதாரணமா ஃபயர் ஆயிட்ட பின்னாடியும் சாதாரணமா இருப்பீங்களா? கத்த மாட்டீங்களா? யாரையாவது ஹெல்ப் கூப்பிட மாட்டீங்களா? கதற மாட்டீங்களா? உங்களுக்கு பிஞ்சி பலத்தை மிஞ்சி உங்க காயத்தை தாண்டி அந்த கதவை உடைக்க மாட்டீங்களா? ஏங்க? அப்ப இங்க எரியுற அந்த லிட்டரல் நெருப்பு தான் நெருப்பு, நரக நெருப்பு இல்லையா? நரகத்துக்கு போவானே, இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் உள்ளவங்க, ரட்சிக்கப்படாத வீட்டில் உள்ளவர்கள் செத்தா நரகம் போவாங்களா? அதை பத்தி கவலை இல்லையா? உங்களுடைய சொந்தங்கள் மத்தியிலே ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தால், அவர்கள் ஆண்டவரை அறியாமல் இருந்தால், இன்றைக்கு இயேசு வந்தால் அவர்கள் எங்க போவாங்கன்னு நினைக்கிறீங்க? இயேசு நம்மை நேசிக்கிறார். அதை யார் போதிக்கிறது? யார் போதிக்கிறது? யார் விளங்க பண்றது? எல்லாரும் ஒரு பிரச்சனையில வெட்டிடுவோம் குத்திடுவோம் போது ரட்சிக்கப்பட்டு நீங்க சொல்லணும், ஏன்பா இந்த பிரச்சனை? ஓ சித்தப்பா என்ன பேசிங்கிற? அவன் நீ 10 நிமிஷம் அமைதியாடுற, நான் அவனை வெட்டிடுறேன் சொல்றான். என் பங்காளி சொல்றான், 10 நிமிஷம் நீ கம்மிட்டு நான் வெட்டிடுறேன் அவனை. ஏன்பா இருப்பா, இவன்கிட்டயும் போயிட்டு இருப்பா, வெட்டுறதுக்கு கத்தி இல்லாமலே பேசுங்கிறான், இருப்பா. அவங்ககிட்டயும் போய் ஏன்டா பிரச்சனை? இருக்கிறது 4, ஒரு 2 அடி 1.5 அடி எடுத்துக்கோம்னா ஏன்பா சண்டை? பரலோகத்துக்கு மற்றவங்களும் வரணும்னு நினைக்கிறவங்க இறங்கித்தான் போய் ஆகணும். பரலோகத்துக்கு மற்றவங்க வரணும்னு நினைக்கிறவங்க உரிமைகளை விட்டு கொடுத்தாகணும். பரலோகத்துக்கு மற்றவங்க வரணும்னு நினைக்கிறவங்க அவமானத்தை சகிச்சு ஆகணும். பரலோகத்துக்கு மற்றவங்க வரணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பாகங்களின் ஒரு பகுதி போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கணும். பரலோகத்துக்கு அவங்க வரணும்னு நினைக்கிறவங்க உங்களால் முடிந்த மட்டும் காரியங்களை அட்ஜஸ்ட் பண்ணி பழகணும். எனக்கு புரிதுன்றவங்க. 2வது, விசுவாசத்துல அவர்கள் வெளியரங்கமான பிரச்சனைகள்ல வெளியரங்கமாகாத பிரச்சனை என்னடா அப்படின்னா, வசனத்தின் மேல் இருக்கிற வாஞ்சை தனிஞ்சு போயிடும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேகமா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாடுகள் எப்படி இருங்க? வாஞ்சியாயிருங்கள். அப்படியானால் வாஞ்சியா இல்லைன்னா தேடல் இருக்காது. தேடலன்னா தேடுங்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள். தேடலாம். அப்படியானால் சிந்திங்க தயவு செய்து. வாஞ்சை வசனத்தின் மேல இல்லைன்னா, வாஞ்சை வேத வசனத்தை நீங்கள் வளர்ந்து அது பாலை போல உட்கொள்ளலன்னா, உணவை போல கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை குழந்தையாய் இருக்கும்போது தாய்ப்பாலை கொடுத்தவர், நாம் பெரிதான பிற்பாடு புல்லுள்ள இடங்களில் போசாக்கான இடங்களில் என்னை மேய்க்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க.
நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் வளரணும்னு நீங்க ஆசைப்படலைன்னா உங்களை யாருமே வளர்க்க முடியாது. சிலர் சொல்லுவாங்க, ஐயா எங்களை வளர்த்து விடுறது இல்ல, ஐயா எங்களை உருவாக்கல. உருவாக நினைக்கிறவங்களை தான் உருவாக்க முடியும். நானா ஒருத்தர், நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் கேம் எங்க நடக்கும்? ஒருத்தர் நேஷனலுக்கு செலக்ட் ஆகுறான்டானா ஃபர்ஸ்ட் அவன் எங்க செலக்ட் ஆயிருக்கணும்? ஐயா இந்தியா டீமுக்கு ஒருத்தர் செலக்ட் ஆகணும்னா முதல்ல அவன் எங்க செலக்ட் ஆயிருக்கணும்? ஸ்கூல்ல விளையாடுவாங்க பாத்துக்கிறீங்களா? அப்புறமா மாவட்ட அளவுல, ஒன்றிய அளவுல, ஒரு ஸ்கூல்லயே ஒன்றிய அளவுல ஒரு கேம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் மாவட்ட அளவுல வைப்பாங்க, அப்புறம் மண்டல அளவுல வைப்பாங்க, அதுக்கப்புறம் மாநில அளவுல வைப்பாங்க, அதுக்கப்புறமா தான் தேசியத்துல செலக்ட் பண்ணுவாங்க. நான் பேசுறது விளங்குதுங்களா? அதாவது ஒருத்தர் எடுத்தோன்னு என்ன நினைக்கிறான், நான் பவுலிங்கே போட்டதில்ல, எனக்கு பவுலிங்கே தெரியாது, ஆனா இந்தியா டீம்ல எனக்கு இடம் கொடுங்கன்றான். என்ன நடக்கும்? அவன் 6 பால், ஓவருக்கு 6 பால் மட்டும் போடுவான்னு நினைக்கிறீங்களா? அவன் ஓவர் போட்டு முடிக்கிறதுக்குள்ள மேட்ச் முடிச்சுட்டு போயிடுவான் எதிரி. பேசுறது புரியுதுங்களா? அநேகர் எங்களை உருவாக்குவதற்கு நீங்கள் வாய்ப்பை கொடுக்காவிட்டால் கடவுளாலேயே உங்களை உருவாக்க முடியாது. விசுவாசிக்காத ஒருவனை எப்படி கடவுள் தானா ரட்சிக்க முடியாதோ அது போல ஒப்பு கொடுப்பதற்கான கிரியைகளை வெளிப்படுத்தாத ஒரு நபரை யாராலுமே உருவாக்க முடியாது. ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம். ஒரு சகோதரி வந்தார்கள், ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்மா, உனக்கு ஒருவேளை அரசாங்கம் வேலை செய்யறதுனால, ஒருவேளை உனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு இல்லைன்னா, உனக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் உன்னுடைய வாஞ்சைக்கு தக்கதாக நேரத்தை ஒதுக்கி நீ வருவாயானால் இங்க இருக்க ஒரு சின்ன கூட்டத்தோடு உனக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறோம். போன வாரத்திலே 2 முறை வந்துட்டாங்களா இல்லையா? வந்தாங்களா இல்லையாங்க? புதுசா கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களை போல எப்பொழுதும் கற்றுக்கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். புரிஞ்சவங்க இல்லையா? சொல்லுங்க. நீங்க புதுசா படிக்க தொடங்கும் போது எவ்வளவு வெறி கொண்டு படித்தீர்களோ, வாஞ்சையோடு படித்தீர்களோ, அந்த வாஞ்சையோடு படிச்சிருந்தியனா இன்னைக்கு நீ இந்த குரூப் இருந்திருக்க மாட்டேமா, இந்த இடத்துல நின்று இருக்க மாட்டேன். வசன வாஞ்சை இல்லாமல் இருந்தால் வளர முடியாது. 3வது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? விசுவாச துரோகத்துல அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க, பொறுத்துக்க முடியாது. ஆராய்ந்து பார்க்கிற செய்திகளை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு ஒரே ஒரு சிஸ்டம் தான். ஒரு சிலர்லாம் ஒரு சிஸ்டத்தை வச்சிருப்பாங்க. அந்த சிஸ்டத்தின்படி இருந்தாதான், அதாவது நிறைய காரியங்கள் இருக்கும். ஒரே ஒரு சிஸ்டம் தான். என்ன சிஸ்டம்னு சொன்னா, ஒரு வருஷம் ஒரு பிரஷ் யூஸ் பண்றவன் தான் பரிசுத்தவான். அது எப்படியா 3 மாசத்துக்கு ஒரு முறை பிரஷ் மாத்தலாம்? 3 மாசத்துக்கு ஒரு முறை பிரஷ் மாத்துறோம் பரிசுத்தவானா? ஒரு வருஷத்துக்கு அந்த பிரஷ்ல இருக்கக்கூடிய அந்த எல்லா அந்த இதுவும் பிஞ்சி கீழே உழுந்து வெறும் கட்டையா இருக்கும் போது வளர்க்குறான் பாரு, அவன் தான் பரிசுத்தவான். சிலருடைய மனநிலை. நான் பேசுறது விளங்குதா? சிலர் எப்போதும் பாஸ்டர் எப்படிதான் இருக்கணும். விசுவாசிகளை நீங்களாம் வளர்ந்து பெருகணும்னு ஆசைப்படுறேன். நீங்க கட்டுற வீட்டுல நான் சொல்றேன், ஜெபம் பண்ணும்போது அது இல்லை, இன்னும் பெரிய வீடு நீங்க கட்டுங்க, இன்னும் பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆசீர்வாதம் கூட நியாயமான முறையில், ஒரு ஆசீர்வாதம் கூட தவறானது அல்லவே அல்ல. ஒரு நன்மை கூட நமக்கு குறையக்கூடாது. ஆரோக்கியமான உபதேசத்தின் பக்கம் கவனத்தை வைக்கணுங்க. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. ஆரோக்கியமான உபதேசத்தின் பக்கம் கவனம் வைக்கணும். கர்த்தருக்கு ஆரோக்கியமான உபதேசம் எது? அவர்கள் பின்மாற்றத்தில் இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஆரோக்கியமான உபதேசத்தை அவர்களால் என்ன பண்ண முடியாதான், பொறுத்து கொள்ள முடியாதான். அப்படி பொறுத்து கொள்ளாம என்ன பண்ணுவாங்களா, மற்றதில் எல்லாம் சந்தோஷப்படுறது. ஒரு மெய் கிறிஸ்தவத்தின் அளவீடு என்ன? கிறிஸ்தவத்தின் அளவீடு என்ன? இந்த ரோல் இருக்கிறது சொல்லுங்க. கிறிஸ்தவத்தின் அளவீடு என்ன? கிறிஸ்தவத்தை எதை கொண்டு அளவிடணும்? அப்படியே 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 முழங்கால் போட்டு அப்படியே 24 மணி நேரம் ஆராதிச்சுட்டே இருந்துட்டா கிறிஸ்தவத்தின் அளவீடா? கிறிஸ்தவத்தின் அளவீடு என்ன சகோதரனே, சகோதரியே?
வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எழுதப்பட்டிருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஜீவிக்கின்ற இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்பது அர்த்தம் மறந்துடவே கூடாது. இயேசு கிறிஸ்துவாகிய வேதத்தின் உபதேசத்தை, இயேசு கிறிஸ்துவாகிய வேதத்தின் கோட்பாட்டை, இயேசு கிறிஸ்துவாகிய வேதத்தின் இறையிலை, இயேசு கிறிஸ்துவாகிய கொள்கையை, விதியை, சட்டத்தை, திட்டத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாமல் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்பது ஒரு நாளும் நிஜமல்ல. அப்படியானால் ஆரோக்கியமான உபதேசத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஆனா இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் ஆனா மருந்து மாத்திரையை சாப்பிட மாட்டேன்னு சொன்னா ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தனாலே வியாதி சரியாயிடுமா? ஐயா, ஹாஸ்பிட்டல் போய் பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தனாலே வியாதி சரியாயிடுமா? அல்லது அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி மாத்திரை மருந்து சாப்பிட்றதுனால வியாதி சரியாகுமா? ஆரோக்கியமான உபதேசத்தை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான உபதேசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான உபதேசத்தை நீங்கள் அறிய வேண்டும், ஆராய வேண்டும். இப்படிப்பட்ட சத்தியங்கள் இப்படி இருக்கிறதா, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று நாள்தோறும் இந்த ஆரோக்கியமான உபதேசங்கள் மேல கவனம் வைக்கணும். ஆனா விசுவாச துரோகத்தில் மறைமுகமான விசுவாச துரோகம் என்ன? அவர்களுக்கு வசனத்துல வளர மாட்டாங்க, வசனத்தின் மேல் வாஞ்சை இருக்காது, ஆரோக்கியமான வசனத்தை உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சிந்திச்சு பாருங்களேன், நீங்க வசனத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆரோக்கியமான ஒரு வேத பாட வகுப்புனா எத்தனை பேர் இங்க வந்து நிக்கிறீங்க? பைபிள் ஸ்டடி அது யாருக்கோ. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். 3 வசனங்களை வாசிங்க. விசுவாச வளர்ச்சி அடைவது எப்படி? வசனத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். விசுவாசத்துல வளருவது எப்படி? ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வேகமா வாசிங்க. ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க, வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க பார்க்க, ஆராய்ந்து பார்க்கிறவர்களோடு ஐக்கியம் வைக்க வைக்க, புரிஞ்சவங்க மட்டும் வேதத்தை வாசிக்க வாசிக்க, வேத வசனத்தை அறிய அறிய, ஆராய்ந்து பார்க்கிறவர்களோடு ஐக்கியம் வைக்க வைக்க உங்களுடைய விசுவாசம் வளர ஆரம்பிச்சிடும். கர்த்தருக்கு குடும்பம், குழந்தை, குட்டின்னு இருக்கக்கூடிய ஒரு சகோதரிகள் இன்னைக்கு வந்து வசனத்தை கேட்டு போகணும்னு நினைக்கும் பொழுது, விடுதலையோடு சும்மா இருக்கிற எத்தனையோ பேரு சும்மா தானே இருக்கிறவங்க. ஃபர்ஸ்ட் விசுவாசத்துல வளர வேண்டும் என்றால், விசுவாச வளர்ச்சி உண்டாக வேண்டும் என்றால் வேதத்தை அதிகமா கேட்க வேண்டும். 2வது அப்போஸ்தலர் 17:11. அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தார்களாம். ஆராய்ந்து பார்ப்பது, வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பது, படைப்பை ஆராய்ந்து பார்ப்பது, தெய்வத்தினுடைய தன்மைகளை ஆராய்ந்து பார்ப்பது, கிறிஸ்துவின் ஆதி நிலைகளை ஆராய்ந்து பார்ப்பது, மனிதனுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆராய்ந்து பார்ப்பது, மனிதன் எங்கிருந்தான், மனிதன் என்னவாக இந்த பூமிக்கு வந்தான், என்ன செய்து கொண்டிருக்கிறான், என்ன செய்ய வேண்டும், எங்கே போவான், வேதம் ஏன் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேதத்தினுடைய மூல உபதேசம் என்ன, வேதத்தின் மூல மொழி என்ன, ஆராய்ந்து பார்ப்பது. கர்த்தருக்கு அப்படிப்பட்டவர்கள் விசுவாசத்தில் வளருவார்கள். வேதத்தை கேட்கிறவர்களும் வேதத்தை ஆராய்கிறவர்களும். 3வது தேறினவர்களை உருவாக்குகிற தேவ மனிதர்களோடு ஐக்கியம் வைப்பது. அதுதான் கொலோசையர் 1:28 சொல்லுகிறது. எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் தேறினவனாய் நிறுத்த விரும்புகிறோம். தேறினவர்களாக மாற. நீங்க நல்லா கவனிங்க, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை உருவாக்குகிறாரா, உருவாக வேண்டும் என்கிற ஒரு மாணவனை ஆசிரியர் உருவாக்குகிறாரா? நான் பேசுறது விளங்குதுங்களா? பந்தய சாலையில் ஓடுறவங்க எல்லாரும் பெற்றுக்கொள்வாங்களா? பெற்றுக்கொள்ளும் நினைச்சு ஓடுறவங்க பெற்றுக்கொள்வானா? சிந்திக்கிறீங்களா? ஒரு கரங்களை வைத்து ஒரு அழிலையா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வீடியோன்னு வந்து உட்காந்துக்கிறீங்க, என்ன வீடியோ போயிடாப்பா அப்படின்னு. இயேசு நல்லவர். எல்லாரையும் டாக்டர் ஆக்கிட முடியாது, ஆனா டாக்டர் ஆகணும்ன்ற வெறி கொண்டவனே டாக்டர் ஆகியே தருவான். நான் பேசுறது விளங்குதுங்களா? எனக்கு படிப்பு, எனக்கு அதுல உடன்பாடே கிடையாது. எனக்கு இது வரலன்னு சொன்னாங்கடான்னா, அது எப்படி பக்கத்துல இருக்கிறவனுக்கு வந்து உனக்கு வரல?
பக்கத்துல உள்ள மாணவிக்கு வந்துச்சு, உனக்கு ஏன் வரல? அந்த அவங்கள போல டைம் நீ ஸ்பெண்ட் பண்ணியா? அவங்கள மாதிரி டைம் எடுத்து படிச்சியா? அவங்கள போல தேவையில்லாத சிந்திக்காம நீ அந்த படிப்பை மட்டுமே சிந்தித்தியா? இல்ல. அந்த ஜெயித்தவங்களை கேட்டு பாருங்க. ஒரு மாணவி சொல்றா, நான் 3 வருஷம் செல்போனை தொடவே இல்லைங்க. ஒரே ஒரு சின்ன பட்டன் போன் எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க. வாரத்துக்கு ஒரு முறை பேசுவேன், 5 நிமிஷம் தான் பேசுவேன். அந்த பட்டன் போன அதுக்கப்புறமா நான் எடுக்கவே மாட்டேன். ஃபுல்லா படிப்பு 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 படிப்பு. ரிச்சா ஓட்டுற ஒரு திண்டிவனத்துல ரிச்சா ஓட்டுற ஒருத்தருடைய பொண்ணு யூபிஎஸ்ல ஜெயிச்சிருக்குது. ஏன் நம்ம ஜெயிக்க முடியல? நான் பேசுறது விளங்குதுங்களாங்க? சிந்திக்கிறீங்களா? காரணத்தை சொல்ற ஒருத்தர் கூட கரையேற முடியாது. நீ வெறி கொண்டு காரியங்களை சாதிக்கணும்னு நினைக்காமல் உன்னை யாரும் உருவாக்கவே முடியாது. நான் பேசுறது விளங்குதுங்களா? அப்படியானால் அன்புக்குரியவர்களே, சிந்தியுங்கள். தேறினவர்களுக்குள்ளே நாங்கள் தேவ ஞானத்தை பேசுகிறோம். திறக்கப்பட்ட பாத்திரத்துல தான் தண்ணி வந்து நிரம்பும். நீ மூடி வச்சுக்கிட்டு எவ்வளோ மழை வந்துச்சு, என் பாத்திரம் காலியா இருக்குதேன்னா, உன் பாத்திரத்தை கொஞ்சம் திறந்து விடுப்பா. இன்றைக்கு உன்னுடைய பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்ப விரும்புறாரு. உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. உன்னை உருவாக்க விரும்புறாரு. உன்னை உயர்த்த விரும்புறாரு. ஆகவேதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை கொண்டு விசுவாசத்திலே வளர்ந்து பழகுங்கள். வசனத்தை ஆராய்ந்து பார்த்து விசுவாசத்திலே வளர்ந்து பழகுங்கள். வசனத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விளக்கத்தை கேட்டு விசுவாசத்தில் வளர்ந்து பழகுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சீங்கன்னா விசுவாச துரோகம் உங்களுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். ஆனா வசனத்துல வளர மாட்டேன், வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்க மாட்டேன், ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மாட்டேன், ஆராய்ச்சி செய்திகளுக்கு வர மாட்டேன், நானும் ஆராய்ந்து பார்க்க மாட்டேன்னு சொன்னா நீங்க சபைக்கு வந்தாலும் பின்மாற்றக்காரர்கள் தான். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. சிலுவை சுமந்து இயேசுவின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். வருந்தே நுழைய வருந்தே நுழைய முயன்றிடுவோம். நீங்க விசுவாசத்துல வளருவதற்கு அடையாளம் வேத வசன விளக்கத்தை நீங்கள் கேட்க விரும்புவீங்க. வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க விரும்புவீங்க. தேறினவர்களாக மாற தேவ மனிதர்களோடு கொலோசியர் 1:28 படி ஐக்கியமாய் இருப்பீர்கள். விசுவாசத்துக்கு எதிராக இருப்பதற்கு அடையாளம் என்ன? வசனத்திலே வளர மாட்டோம், வசனத்தின் மேல் வாஞ்சை இருக்காது, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனசு இருக்காது. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நாம் பின்மாற்றத்துக்கு போய் கொண்டிருப்போம். வெளியரங்கமா தெரியாது. வெளியரங்கமா தெரியக்கூடியது சத்தியத்தை மறுதலிப்பார்கள், சபை கூடியவர்களை விட்டு விடுவார்கள், பொல்லாத இருதயத்தால் மாறுவார்கள். ஆனா வெளியரங்கமா தெரியாத விசுவாச துரோகம் என்பது வசனத்துல வளரவே மாட்டாங்க. எவ்வளவு வருஷமானாலும் வசனத்தின் மேல் வாஞ்சியே இருக்காது. எவ்வளவு வருஷமானாலும் ஆரோக்கியமான உபதேசம் என்னன்னே தெரியாது. எவ்வளவு வருஷமானாலும் அவர்கள்
ஆபத்துக்குரிய பாதையில் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். தாழ்த்தி ஒரு மனிதனோடு போராடாதீங்க, ஒரு சபையோடு போராடாத சகோதரனே, ஒரு சபையோடு ஊழியனோடு போராடாதீங்க. தாழ்மையோடு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உங்க வேதத்தின் விளக்கத்தை நான் அறிய வாஞ்சிக்கிறேன், உங்க வேத வசனத்தை நான் ஆராய்ந்து பார்க்க வாஞ்சிக்கிறேன். தாவீது சொல்லுகிறார், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன், என் வாணானெல்லாம் அப்படியே சமூகத்தில் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக என்னை அர்ப்பணிப்பேன். இதே போல தேறினவர்களாக மாறுவதற்கு தேறினவர்களோடு ஐக்கிய வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பரமபிதாவே, பிறக்கப்பட்ட இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஐயா. தேவ ஆவியானவரே, வசனத்தின் ஆவியானவரே, வசன விளக்கத்தின் ஆவியானவரே, சத்தியத்தின் ஆவியானவரே, சத்திய விளக்கத்தின் ஆவியானவரே, ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் வெளியே போகட்டும். பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்படுகிற இருதயம் வெளியே போகட்டும். அசட்டைக்காரர்களே ஆளருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் வேதத்தை அசட்டை செய்யாதபடி, வேத வசன விளக்க கூட்டங்களை அசட்டை செய்யாதபடி, வேத ஆராய்ச்சிகளை அசட்டை செய்யாதபடி, ஆண்டவரே வசன குழந்தையை போல வசனத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக, அனுதினமும் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக, அனுதினமும் பட்ட சத்தியங்களோடு கூட தொடர்புடையவர்களாக எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் விசுவாச துரோகத்துக்குள்ளே ஒரு நாளும் சிக்கிக் கொள்ளாதபடி, ஆண்டவர் அந்த கிறிஸ்துவனுடைய வஞ்சகத்துக்குள்ளே, வஞ்சக வலைக்குள்ளே சிக்கிக் கொள்ளாதபடி, கர்த்தாவே உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் அருவருத்து ஆண்டவரை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நாங்கள் போராட எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். நித்திய ஜீவனை பற்றி கொள்ள உதவி செய்கிறாங்க. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வோடு நடந்து கொள்ள உதவி செய்கிறார்கள். தாழ்த்துகிறோம், அடியானை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஜனங்களுடைய இருதயங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் விரும்புகிற மாற்றத்தை உண்டாக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் என்ன வார்த்தையை, ஆண்டவர் என்ன மாற்றத்தை இந்த மக்களுக்குள்ளே எதிர்பார்க்கிறீரோ, எந்த வளர்ச்சியை எதிர்பார்க்கிறீரோ, எந்த முதிர்ச்சியை எதிர்பார்க்கிறீரோ, அந்த காரியங்களுடைய வார்த்தைகள் செய்யட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மீதமுள்ள ஆராதனைகளை உங்களுடைய சமூகத்துல தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்டு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யைக்கு வழி நடத்துதலும் சமாதானமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.